ஹாய் டார்மீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப்பிங் ஆல் டூயிங் குட். திஸ் இஸ் யுவர் ஷா. இன்னைக்கு நம்ம ஜிமினுக்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம்டா. டைட்டில் பார்த்தீங்கன்னா மை மாடல் ஹஸ்பண்ட். டைட்டில் வச்சே பாதி பேருக்கு புரிஞ்சிருக்கும் என்ன மாதிரியான கண்டென்ட் இதுன்னு. நான் போக போக அது என்ன கண்டென்ட்னு நான் சொல்கிறேன், ஓகேவா? எனக்கு அதிசயமாக இன்னைக்கு லீவு, அதனால் ஓகேன்னு சொல்லிட்டு காலையிலேயே ஒரு கண்டென்ட் யோசிச்சு வச்சுருந்தேன். உங்களுக்கு இந்த கண்டென்ட்டோட ஒரு சில மூவி சீன்ஸ் கூட ரிலேட் ஆகலாம். என்னடா இதுன்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். அந்த கண்டென்ட்டுமே நான் ஒரு மூவியை பற்றி இன்ஸ்பயர் பண்ணி தான் அது. ஆனால் டோட்டலாக அந்த மூவியோட இதுவே இது கிடையாது. பட் ஆனால் எனக்கு அந்த மூவியில் இருக்க அந்த இது எனக்கு பிடிச்சதுனால அதுலேருந்து நான் எடுத்து இந்த கண்டென்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். டோட்டலி இது மூவி இது இல்லை. அண்ட் இதுலேயும் ஒரு மாரல் இருக்கும். கண்டிப்பாக நான் மாரல் இல்லாமல் ஒரு ஸ்டோரி க்ரியேட் பண்ண மாட்டேன். ஸோ இதுலேயும் ஒரு மாரல் கண்டிப்பாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இது என்னோட பயாஸோட கண்டென்ட்டாக, அதனால நல்லா நிறையா யோசிச்சு வச்சுருக்கேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு பர்ஃபெக்டாக ஜிம்மின் தான் சூட் ஆகும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ ஃபன் அண்ட் இதுவாக ஜாலியாக லவ்லியாக ரொமான்டிக்காக எல்லாமே கலந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதுவும் இல்லாமல் ஜிம்மினுக்கு நான் போடுறதே இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, ஜிம்மின் தானே உன் பயாஸ், நீ அப்படி பார்த்தீங்கன்னா ஜிம்மினுக்கு தானே நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணணும், நிறைய இமேஜின் பண்ணி வச்சுருப்பேன்ல, ஆனால் நீ என்ன ஜிம்மினுக்கு போடல, உன் சேனலில் ரெண்டு இதுதான் ஜிம்மினுக்கு நீ இது வரைக்கும் போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க. எனக்குமே ஆமாம்ல அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ இன்னைக்கு ஜிமினுக்கு தூக்கி போட்டுட்டேன். எனக்கு இதில் வியூஸ் வருதோ வரலையோ அதை பற்றி எனக்கு 2வது பட்சம் தான். ஃபர்ஸ்ட் இது என்னோடய பயாஸ்க்காக நான் யோசிச்சது. அண்ட் இந்த கண்டென்ட்டுமே சூப்பராக இருக்குன்ற ஒரு தாட் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்குன்றதுனால நான் இந்த கண்டென்ட் போடுறேன்டா, ஓகேவா? ஹோப் யூ கைஸ் லைக் இட். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஓகேவா? இப்போ டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்ட்டிங்கே நீங்கள் தான்டா ஒரு கெஃபேல உட்காந்துட்ருக்கீங்க. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க ஜிமின்காக தான். பக்கத்தில் அவங்க பொண்ணு இருக்கா. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி பார்ப்போம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்களும் ஜிமினும் கல்யாணம் ஆகி உங்களுக்கும் ஜிமினுக்கும் 5 இயர்ஸ் ஆகுது, ஓகேவா? உங்களுக்கு 4 வயசில் பொண்ணு இருக்கா. அவர் பேர் ஜோயா. அண்ட் நீங்களும் ஜிமினும் காலேஜ்லேருந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பீங்க. காலேஜ்லேருந்து 2 பேரும் ஒன்றா லவ் பண்ணி அதுக்கப்புறம் வீட்டிலலாம் பேசி நீங்கள் கல்யாணம் பண்ணியிருப்பீங்க, ஓகேவா? ஜிமின் பார்த்தீங்கன்னா ஒரு மாடல், இந்த பிராண்ட் அம்பாசிடர்ஸ் மாதிரி இருப்பாங்க தெரியுமா? ஒரு பிராண்டுக்கு ஒரு அம்பாசிடர்ஸ் மாதிரி ஒரு மாடல் மாதிரி வச்சுக்கோங்களேன். இந்த பர்ஃப்யூம்க்கு, இந்த ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் அம்பாசிடர்ஸ் மாதிரி மாடல் பண்ணுற மாதிரி அவர் ஒரு மாடல், ஓகேவா? ஏன்னா செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கிறதுனால அவர் ஒரு மாடல். ஸோ ஓகேவா, நீங்கள் ஒரு பியூட்டி ப்ராடக்ட்ஸோட கம்பெனியோட ஒரு ஓனர், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் உமன். நீங்கள் நீங்கள் யாரையும் நம்பி நிற்கக்கூடாது. நீங்கள் உங்கள் காலில் நிற்கணுன்றதோட உங்களோடது. என்ன தான் ஜிம்மின் உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் பெரிய ஒரு மாடலாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் ஓன் மணியில் தான் நீங்கள் இருக்கணுன்ற ஒரு இது உங்களுக்கு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே அம்மா அப்பா இருந்திருக்க மாட்டாங்க. உங்கள் சித்தப்பா தான் அவங்கள வளர்த்துருப்பாரு. ஸோ அதனாலே என்னமோ நீங்கள் யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாதுன்றதுக்காக, நீங்கள் கொஞ்சம் ரிச்சான ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க, ஆனாலும் நீங்கள் யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் உங்கள் ஓன் எம்பையரை நீங்களே க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. எனக்கு நான் தான் என்னை பார்த்துக்கணுன்ற ஒரு இது. ஏன்னா தான் ஜிமின் உங்கள் லைஃப்பில் வந்திருந்தாலும் அவர் உங்களை பார்த்துக்கிறது அந்த இது நீங்கள் போக மாட்டீங்க. அவரை நீங்கள் லவ் பண்ணீங்க, அதெல்லாம் பண்ணியிருக்கீங்க. பட் ஆனால் அவர் தான் என்னை பார்த்துக்கணுன்ற அந்த டிபெண்டன்சிக்கு நீங்கள் போகாமல் உங்களை நீங்களே பார்த்துக்கிற அந்த எம்பையரிட்டியை நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க, ஓகேவா? இப்போ ஜிமின் பார்த்தீங்கன்னா ஜிமின் மாடல். உங்களுக்கும் ஜிமினுக்கும் லைஃப் நல்லபடியாக தான் போயிருக்கும். ஸோ ஆனால் என்னென்னா ஜிமின் ஒரு மாடலுன்றதுனால அவருக்கு ஃபேன்ஸ் கூட இருப்பாங்க. அவர் ஹேண்ட்ஸமாக இருக்காருன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஃபேன் ஃபாலோவிங்ஸும் இருக்காங்க. மார்க்கெட்டில் எங்கே உங்கள் 2 பேரோட மேரேஜ் தெரிஞ்சிச்சுன்னா அவரோட இது குறைஞ்சிடும், அவர் மார்க்கெட் குறைஞ்சிரும்ன்றதுக்காக அவரோட ஏஜென்சிஸ் உங்கள் மேரேஜை தெரியாமலே வச்சுருக்கலாம், வெளியே சொல்ல வேணாம், ஏன்னா உங்களுக்கு மார்க்கெட் போயிடும், அதுக்கப்புறமா உங்கள் கெரியர் தான் ஸ்பாயில் ஆகும்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜிமினும் இதை எடுத்துகிட்டு உங்ககிட்ட கல்யாணம் ஆன புதுசுலேயே சொல்லியிருப்பாரு. நீங்கள் அப்போ ஓகேன்ற மாதிரி தான். ஏன்னா அவர் கெரியர் வைஸ் அவர் க்ரோ ஆகணும். ஸோ அதனால் நீங்கள் அப்போ ஓகேன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் போக போக ஜிமின் நிறைய கேர்ள்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி மாடலிங் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அது பாசிட்டிவாக இருக்கும், சொல்லியிருப்பீங்க. ஆனாலும் அது மாடலிங்குன்ற அந்த தாட் உங்களுக்குள்ளே இருந்திருக்கு. ஸோ டேஸ் போக போக ஒரு ஃபேமஸான ஒரு ஃபீமேல் மாடல் கூட சேர்ந்து ஜிமினை வச்சு ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் தே போத் ஆர் டேட்டிங், அவங்க 2 பேரும் டேட் பண்ணுறாங்க, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்ற மாதிரிலாம் ஒரு ரூமர்ஸ் வந்திருக்கும். ஸோ உங்களுக்கும் அது தெரிய வந்திருக்கும். நீங்களும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இல்லை இதெல்லாம் அப்படிலாம் கிடையாது, இது
ஸ்போர்ட்டிவாக எடுத்திருப்பீங்க. போக 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 அது ரூமர்ஸ் வந்து 1க்கு 2ஆ ஜிமின் நார்மலா அந்த அந்த மாடலோட நார்மலா எங்கேங்க மீட் பண்ணாலும், இவங்க 2 பேரும் டேட் பண்றாங்கன்ற மாரியே இருக்கும். சில விஷயங்கள் வந்து ஜிமின் உங்ககிட்ட சொல்லாம கொள்ளாமலே அவருக்கு உங்கள மீட் பண்றதுனால, உங்களுக்கு வந்து இவங்களும் இதுதான் உண்மையோன்ற மாரி நீங்களும் நெனச்சுக்கிட்டு கொஞ்சம் பாசிட்டிவ் ஆயி ஜிமின் கிட்ட அடிக்கடி சண்டை போட ஆரம்பிச்சிருப்பீங்க. ஜிமின் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பாரு. "அப்படியெல்லாம் இல்ல பாயன்" அப்படிலாம் சொல்லி உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாரு. ஆனாலும் நீங்க "இல்ல, நீ இப்படி தான் இருக்க. எனக்கு உன் கூட இதுக்கு மேல வாழ்றதுல எனக்கு இஷ்டமே இல்ல. எனக்கு என்ன பார்த்துக்க தெரியும். உன் கூட தான் நான் வாழணும்னு இல்ல. என்னோட நம்ம மேரேஜ மறைக்க சொன்னா நான் மறைச்சேன். அதுக்காக லைக் வந்து அதுக்கு நானும் உன் பொண்ணு எக்ஸிஸ்டன்ஸே இல்லன்னு நீ ஃபீல் பண்ணினா, நான் ஒண்ணும் பண்ண முடியாது. நீ அப்படிதான் இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவர்கிட்ட ரொம்ப வாக்குவாதத்துல ஈடுபட்டிருப்பீங்க. ஒரு கட்டத்துல லைக் வந்து உங்க பொண்ணுக்காக நீங்க இல்ல, நம்ம பொண்ணுக்காக நம்ம லைக் வந்து பேரண்டிங் நல்லா இருக்கணும். பேரண்டிங் வந்து நல்லபடியா இருக்கணும். அவளுக்கு அப்பா இருக்கணும் கூட. நல்லபடியான லைஃப்ல லீட் பண்ணிட்டு போணுன்ற தாட்னால நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. பட் ஆனா ஒரு கட்டத்துல லைக் வந்து உங்களுக்கு பொசசிவ்னஸ் ரொம்ப ஓவரா போயி, ஜிமின் கிட்ட நீங்க சண்டை போட்டு, ஜிமின் கூட ஆர்கியூமென்ட் பண்ணி, அவரும் உங்க கூட ஆர்கியூமென்ட் பண்ணி, லைக் வந்து இதுக்கு மேல வேலைக்கே ஆவாதுன்னு சொல்லிட்டு உங்க பொண்ண கூட்டிட்டு நீங்க உங்க வீட்டுக்கே போயிட்டீங்க. லைக் வந்து உங்க சித்தப்பா வீடு, அதாவது நீங்க வளர்ந்த வீடு, அங்க போயிடுறீங்க உங்க பொண்ண கூட்டிட்டு. உங்க பொண்ணுக்குமே கஷ்டமா இருக்கு. ஏன்னா நீங்க 2 பேரும் லவ்லி டவி கப்பிள்ஸ். லைக் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு குடுக்க மாட்டீங்க. ரொம்ப லவ்லியா இருப்பீங்க. உங்க பொண்ணு இதையே தான் பார்த்து வளர்ந்துருப்பா. உங்க பொண்ணுக்கு 4 வயசு ஆகுது ஜோயாக்கு. இத தான் பார்த்து வளர்ந்துருப்பா. அம்மா, அப்பா லவ் பண்ணி வளர்றத தான் அவ வந்து பார்த்து லைக் அவங்க எப்படி இருக்காங்க பாரேன் அப்படின்ற மாரி தான் அந்த பொண்ணு வளர்ந்துருப்பா. ஆனா, இப்ப நீங்க போட்டுற சண்டையெல்லாம் அவளுக்குமே கஷ்டமா இருக்கு. ஏன் அம்மா, அப்பா இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு சின்ன வயசுல கூட அவ அத பத்தி யோசிக்கிறா. ஏன் அம்மா, அப்பா சண்டை போட்டுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. உங்ககிட்ட நெறைய வாட்டி வந்து, "அம்மா இல்லம்மா, டாடி கிட்ட சண்டை போடாதீங்கலாம்" வந்து அவ சொல்லுவா. ஆனாலும் நீங்க அத பத்தி கேர் பண்ணல. ஸோ, அதனால இப்போ நீங்க ஜிமின் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவர ஒரு கேஃபேக்கு வர சொல்லிட்டு, நீங்க உங்க பொண்ண கூட்டிட்டு அந்த கேஃபேல தான் இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவரு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஒரு 1/2 அன் ஹவரா நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னது இது? எவ்வளோ நேரம் வெயிட் பண்றது? சின்ன குழந்தைய வச்சிருக்கேன். ஒரு லேடி உட்காண்ட்ருக்கேன். இவ்வளோ நேரம்ன்ற அறிவு கூட கிடையாது. இவனெல்லாம் கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை வேற பெத்து 5 வருஷம் வேற வாழ்ந்திருக்கேன் பாரு இவன் கூட. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜிமின போட்டு திட்டிருக்கீங்க. ஜிமின் அங்க மாடலிங்லேருந்து அப்படியே அவர் அந்த ஆட் ஷூட் முடிச்சுட்டு அப்படியே வந்திருப்பாரு போல. அப்படியே டையெல்லாம் கழட்டிட்டு அப்படியே வராரு. ஏய் ஜில்லு, சாரிடி. லேட் பண்ணிட்டேன், சாரி. எனக்கு ஷூட் இருந்தது. அதில் ஒரு 2, 3 டேக்ஸ் வந்து எடுக்க லேட் ஆயிடுச்சுடி, சாரி அப்படி சொல்றாரு. எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. நான் உன்னை இங்கே வர சொன்னதுக்கு என்ன ரீசனே வேறு. ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும்னு தான் உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சொல்லு என்ன என்ன ஜில்லு அப்படின்றீங்க. அவர் சொல்கிறாரு, நீங்கள் இங்கே பாரு, இந்த ஜில்லு கில்லுலாம் இனிமேல் வேணாம். நான் வந்து இங்கே உங்ககிட்ட கொஞ்சம் கொலாவைகிட்ட வந்து சேர்ந்து ஒன்றா வாழ்கிறான்றதை பற்றி பேசலான்னு நான் இங்கே வரல. எனக்கு உங்ககிட்ட அந்த டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் ஏய் என்ன சொன்ன அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் எனக்கு டிவோர்ஸ் வேணும் ஜிமின். என்னால் உன்னோட அந்த லைக் வந்து டோட்டலாக முடிச்சுக்கலாம். எனக்கு இந்த பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கிறது இதெல்லாம் இல்லை. எனக்கு என்னை பார்த்துக்க தெரியும். எனக்கு என் பொண்ணையும் பார்த்துக்க தெரியும். அதுக்கு அந்த அந்த இது எனக்கு இருக்குது. உன்னை டிபெண்ட் பண்ணி வாழணுன்ற அவசியம் எனக்கு இல்லவே இல்லை. ஐ ஹவ் மை ஓன் எம்பையர். ஏன்னா அந்த பிஸ்னஸ் அந்த இது எனக்கு போதும். அதில் நான் இன்வால்வ் பண்ணி நான் பார்த்துக்கிறேன். ஓகேவா? எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. இந்த லவ் இதெல்லாம் எனக்கு வேண்டாம். என்னை விட்டுடு. எனக்கு ஒரு நாள் இப்போ ஒரு நாளும் லைக் நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகிட்டுருக்கு. எனக்கு இது தேவையில்லை. இந்த கில்ட் எனக்கு தேவையே இல்லை. நீ டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா எனக்கு பிரச்சனையே இல்லை. உனக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை. உன்னை எந்த பொண்ணு கூட என்னால் சேர்த்து வச்சு எழுதட்டும், எந்த பொண்ணு கூடாலும் சேர்த்து வச்சு ரூமர்ஸ் கிரியேட் பண்ணட்டும், எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. நான் என் லைஃப்பை பார்த்துட்டு போயிடுவேன். உனக்கும் எனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னா எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ட்டு அவர் நீங்கள் சொல்கிறீங்க. அவர் என்னடி பேசுகிற? நீ நானும் கல்யாணம் ஆகி 5 வருஷம் வாழ்ந்துருக்கோன். நம்மளுக்கு ஒரு பொண்ணு இருக்கா. ஜோயா என்னப்பா இதில் தப்பு பண்ணா? அவள் லைஃப் எப்படி நீ வந்து ஸ்பாயில் பண்ணுறதை பற்றி எப்படி யோசிக்கிற நீ? அவளுக்கு ஒரு அம்மாவா நீ இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் எனக்கு நீ ஒய்ஃபாக கூட நீ யோசிக்க வேண்டாம். அவருக்கு ஒரு அம்மாவா நீ யோசிவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. நீங்கள் யோசிச்சதுனால தான் சொல்கிறேன் ஜிமின். என் பொண்ணுமே இந்த மாதிரி அவங்க அப்பாவை வேற ஒரு பொண்ணு கூட சேர்த்து வச்சு எழுதுகிற அட்மாஸ்பியரில் என் பொண்ணு வளர வேணாம். நான் என் பொண்ணை நான் பார்த்துக்கிறேன். உன் கூட இருக்கும் போது ஒரு வாட்டி உன் மேகசின் எடுத்து பார்க்கும் போதும் பக்கத்துலேயே அவள் ஃபோட்டோவும் சேர்த்து பார்க்குறா. அப்போ என்ன நினைப்பா அவ? நீ அவ்வளோ சூப்பர் பேரன் அவர் நினைப்பாளா? இல்லை நான் ரியலாக அம்மாவும் அப்பாவும் சூப்பர் பேரன் அவர் நினைப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க ஜிமின். இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமாக இருக்குது. என்ன அவள் சொன்னாலா? அப்பாவும் இந்த பொண்ணு சூப்பராக இருக்காங்க பேரிங்கன்னு அவங்ககிட்ட வந்து அவள் எங்கேயாவது சொல்லியிருக்காளா? அது ஆடுடி. அது என் கெரியர். நான் ஸ்டார்டிங்கில் உங்ககிட்ட சொன்னேன். அப்போ நீ சரின்னு மண்டையாடிட்டு இப்போ வந்து குழந்த பிறந்து இத்தனை வருஷம் ஆகி நல்ல லைஃப்பை லீட் பண்ணிட்டு போக வேண்டிய நேரத்தில் வந்து டிவோர்ஸ்ன்னு வந்து கேட்குறவனுக்கு எப்படி மனசு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கத்துறாரு. நீங்கள் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை ஜிமின்.
என்னால் முடியல, என்னால் முடியலை. ஆமாம், நான் தப்பு தான் பண்ணிட்டேன். நீ அப்போ கேட்கும் போதே எனக்கு இந்த வாழ்க்கை வேணான்னு நான் போயிருக்கணும். இந்த கல்யாணம் வேணாம், எதுவுமே வேணான்னு நான் போயிருக்கணும். நான் இப்போ தான் யோசிக்கிறேன், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு இப்போ தான் எனக்கு புரியுது. அதனால் என் பிள்ளையோட வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் நான் கெடுத்துக்க விரும்பலை. எங்கள் வாழ்க்கையை எங்களால் பார்த்துக்க முடியும். நீ இல்லாமலே நீ இருந்து தான் எங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும்லாம் ஒன்றும் கிடையாது. உனக்கு உன் கெரியர் முக்கியம் இல்லை. உனக்கு உன் கெரியர் எந்த அளவுக்கு முக்கியமோ எனக்கு என் வாழ்க்கை முக்கியம், என் பொண்ணோட வாழ்க்கையும் முக்கியம். என் பொண்ணை நான் இந்த மாதிரி அட்மாஸ்பியரில் நான் வளர்க்க விட மாட்டேன். ஸோ அதனால் டைவர்ஸ் நோட்டீஸ் உனக்கு இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும் உன் வீட்டுக்கு. அதுக்கப்புறமா நீ சைன் பண்ணி அனுப்பு. மிச்சம் இருக்க பொசிஷன்லாம் கோர்ட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிக்கிறீங்க. ஹஸ்பண்ட் உங்கள் கையை பிடிக்கிறாரு. வயன், நீ ரொம்ப என்னை டென்ஷன் ஏற்றுற வயன். நானும் பொறுமையாக இருக்கேன். சரி, ஓகே, நீ கோபமாக இருக்கேன், நீ கோவப்படுறது ஓகே, நியாயம்தான். அதுக்காக பேசி சரி பண்ண வேண்டிய விஷயங்களில் நீ பெருசு ஊதி பெருசாகி டிவோர்ஸ்னு நிற்கிற அளவுக்கு இது ஒரு பெரிய மேட்டரே இல்லை. உட்காந்து பேசினாலே சரியாயிடும் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. நீயே உட்காந்து நீ தனியாக பேசிக்கோ ஜிமன், நான் உங்ககிட்ட பேச விரும்பலை. எனக்கு தேவையானது எனக்கு வேணும், எனக்கு உங்ககிட்ட டிவோர்ஸ் வேணும், அவ்வளோதான், டாட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிக்கிறீங்க திருப்பியும். ஜிமன், ஏய் பைத்தியமாடி நீனு, அப்போ நம்ம லவ் பண்ணது ஏண்டி காலேஜ்லேருந்து லவ் பண்ணிகிட்ருக்கோம், இன்னுமாடி உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை? அவனுங்க சேர்த்து வச்சு பேசி எழுதுறானுங்க, அவனுங்க ரூமரஸ் க்ரியேட் பண்ணதுக்கு உன் புருஷனை நீ விட்டுட்டு போகணுன்றது எந்த விதத்தில் நியாயம்? அப்போ என்னடி என்னை நீ லவ் பண்ண எத்தனை நாள்? இப்போ என்ன நீ நானும் சேர்ந்து ஒரு குழந்தையே பெற்றிருக்கோம் வயன், என்ன ட்ரஸ்ட் நீ என் மேலே வச்சிருக்காப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. நீங்கள் ட்ரஸ்ட்டு வச்சதுனால தான் ஜிமின் அந்த பிரச்சனைலாம் நடந்து கூட நான் ஓகேன்னு நான் அமைதியாக போனேன். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் முடியல. நீயும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஆனால் நீயும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குன்ற ஆதாரமே யாருக்குமே தெரியாது. வெளியில் இருக்க ரிப்போர்ட்டர்ஸ்க்கு ஒன்றும் தெரியாது. உனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குன்னே தெரியாது. அப்புறம் எப்படி நான் எங்கே இங்கே ஐடென்டிஃபைடு ஆகிறேன்? உன் ஒய்ஃபா, உன்னோட குழந்தைக்கு அம்மாவா, எங்கே நான் இங்கே இதுவாகிறேன்? நீ உன் கெரியருக்காக இந்த உனக்கு கல்யாணம் ஆனுன்ற விஷயத்தையும் நீ மூடி மறைக்கணும்னு சரின்னு ஒத்துக்கிட்டேன். ஆனால் இந்த பொண்ணு கூட சேர்த்து எழுதி வச்சு பேசுறது, நீயும் அவனு இன்னும் கொஞ்ச நாள் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்கன்னு சொல்கிறாங்க. நான் இங்கே கல்யாணம் ஆகி உனக்கு கூட கல்யாணம் ஆகி உங்கள் பிள்ளைய நான் வளர்த்துட்ருக்கேன். அப்போ எனக்கு அங்கே ஐடென்டிஃபைட் எங்கே இருக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவர், வயன், இதெல்லாம் இந்த வேர்ல்டு இப்படி தான் இருக்குன்னு நான் ஆரம்பத்திலே நான் சொன்னேன். நீ சரின்னு மண்டையாட்டினதுனால மட்டும்தான் நான் இதில் இறங்கினேன். காலேஜில் ஏதோ ஒரு காம்படிஷன் மாடலிங்கில் நீ என் டேலண்ட்டை பார்த்து தான் என்னை என்கரேஜ் பண்ணி இந்த மாடலிங் லைஃப்குள்ளேயே என்னை என்டர் பண்ண வச்ச. உன்னால் தான் நான் மாடலிங்குள்ளே இறங்கினேன். என் கெரியருக்கு நீ சப்போர்ட் பண்ண, நீ இப்போ ஏன் உன்னால் பண்ண முடியல? நீ வேறு யாரையும் நம்ப வேணாண்டி, நான் உன் புருஷன்டி, என்ன நம்பு அப்படின்றாரு. நீங்கள் நம்பின வரைக்கும் போதும் ஜிமின். நீ உன் கெரியரை பார்த்து பெரிய ஆளா சந்தோஷமாக இரு, என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டும் ஜோயாவை கையை பிடிக்கிறீங்க. ஜோயா அவங்க அப்பாவை பார்த்துட்டு, டேடி நீங்களும் வாங்க டேடி, நம்மளும் போகலாம் டேடி, எல்லாம் சேர்ந்து நம்ம வீட்டுக்கு போகலாம் டேடி அப்படின்னு சொல்லுது. இங்கே ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஜிமினும் ஜோயாவும் செம்ம க்ளோஸ். அவங்க ரெண்டு பேரும் எப்படி சொல்கிறது, அப்பா நீங்கள் இல்லைனா கூட ஜோயா இருந்துருவா, ஆனால் அவங்க அப்பா இல்லைனா அவள் இருக்க மாட்டா. அவள் டெய்லி அவங்க அப்பாவை பார்த்துட்டு தான் தூங்குவா, அவங்க அப்பாவை பார்த்து தான் எந்திரிப்பா. ரொம்ப க்ளோஸ் ஜோயா. ஜிமின் அப்படியே ஜோயா கையை பிடிக்கிறாரு. ஜோயா கண்ணா, நீங்கள் மம்மி கூட போங்க, நான் அப்பா அப்புறமா உங்களை பார்க்குறேன் அப்படி சொல்கிறாரு. இங்கே இல்லை டாடி, நீங்களும் வாங்க டாடி போகலாம், மம்மி கிட்ட கேட்டால் கூட்டிகிட்டே வரமாட்டுறாங்க டாடி, உங்களை பார்க்க எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது உங்களை பார்க்காம, நீங்கள் வாங்க டாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோயா ஒரு மாதிரி மூஞ்சி பாவமாக வச்சுக்கிறா. ஜிமினுக்கு உங்களுக்கே ஒரு மாதிரியாக தான் இருக்குது, நாடா அப்பா பொண்ணை பிரிக்கிறோமேன்ற மாதிரி. ஆனால் உங்களோட ஈகோ, உங்களோட இது குறையிற மாதிரி இல்லை. நீங்கள் ஜோயா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டே இருக்கீங்க. இங்கே ஜிமினுக்கு அப்படியே தலையே வலிக்குது. என்ன இவ பண்ணுறா, யாரோ ரூமர்ஸை கிளப்பி விட்டதுக்கு இவன் ஏன் மேலே சம்மந்தமே இல்லாமல் கோவப்படுறாளேன்னு சொல்லிட்டு ரொம்ப அவர் டென்ஷன் ஆகுறாரு. அதுக்கப்புறம் அவர் கூட அந்த ஸ்டாஃப்ஸ் அவங்கெல்லாம் இருப்பாங்க. அவங்க சார், நீங்கள் பேசாமல் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு ரிவீல் பண்ணிடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பிகாஸ் இந்த பிரச்சனையெல்லாம் அவங்களும் தூரத்துலேருந்து பார்த்துருப்பாங்க. இங்கே ஜிமின், ஏஜென்சி சொன்னாலுமே நான் அதை பண்ண முடியாது, அதை பண்ணனா கெரியரே க்ளோஸ் பண்ணிட்டு தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏஜென்சின்னு சொல்லாமல் அதை பண்ண முடியாது, அவளுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லைன்றது தான் கஷ்டமாக இருக்குது. விடுங்க, புரிஞ்சுப்பா ஒரு நாள் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பெருமூச்சு விட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனால் அவருக்கு அவர் பொண்ணு ஞாபகமாகவே இருக்குது. அவர் பொண்ணு அவர் ரொம்ப க்ளோஸ்ன்றதுனால அவரால் சாப்பாடு கூட இறங்க மாட்டேங்குது. அவளை
பிரிஞ்சிருக்கிறதுனால. உங்கள பத்தியும் யோசிக்கிறாரு. இவ ஏன் இப்படி பண்றா? எதுக்காக என்னைய புரிஞ்சுக்க மாட்றான்ட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்களும் ஒரு பக்கம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கீங்க. லைக் ஜிமின பிரிஞ்சு அவரு கூட நீங்களும் உங்க லைஃப் நல்லபடியா, ஹேப்பியா, ரொமான்டிக்கா நல்லபடியா போயிருக்கும். நீங்க ஒரு குட் கப்பிள் 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங். ஆனா, இந்த தேவையில்லாத பொசசிவ்னால உங்க 2 பேருக்குள்ள ஒரு விரிசல். ஸோ இப்படியே டேஸ் போயிட்டே இருக்கு. ஜிமின் அப்பப்போ வந்து லைக் வந்து உங்கள்கிட்ட அவரு சோயா கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு கால் பண்ணுவாரு. நீங்க சில டைம்ஸ் எடுத்து பேச வைப்பீங்க. சில டைம்ஸ் வந்து எடுத்து பேச வைக்காம இருப்பீங்க. இப்படியே போயிட்டுருக்கு. ஸோ நீங்க வந்து ஒரு பிசினஸ் வுமன்ல. ஸோ அதனால நீங்க பிசினஸா அந்த விஷயமா நீங்க வெளில போறதோ, வரதோ இப்படியே இருக்கும். அதனால நீங்க ஜோயாவ சரியா பார்த்துக்க முடியல. லைக் அவள டேக் கேர் பண்ணி, அவள ஸ்கூலுக்கு கிளப்பி கூட்டிட்டு போறதோ, இல்ல அவ வீட்டுக்கு வந்தா அவள பார்த்துக்கிறதோ, அவள குளிப்பாட்டுறதோ, இது எதுவுமே உங்கனால பண்ண முடியல. நீங்க வந்து அங்க ஜிமின் கூட இருக்கும்போது, வீட்ல தான் இருந்து நீங்க பிசினஸ் பண்ற மாரி இருக்கும். வீட்லயே இருந்து லைக் வந்து பார்க்குற மாரி. பட் ஆனா இப்போ நீங்க ஒரு ஓன் எம்பயர் கிரியேட் பண்ணிட்டீங்க. பட் நீங்க இப்போ எல்லா செலவையும் நீங்களே பார்த்துக்க போறீங்க. உங்களுக்கும் உங்க பொண்ணுக்குன்றபோது, உங்கனால வீட்லயே இருந்து அத பண்ண முடியல. ஸோ அதனால நீங்க இப்போ ஆஃபீஸ் போய் அங்க போய் பண்ற மாரி தான் இருக்கு. அதனால ஜோயாவ ஒழுங்கா பார்த்துக்க முடியல உங்கனால. லைக் நீங்க வந்து ஆஃபீஸையும் போயிட்டு வீட்லயும் உங்களால பேலன்ஸ் பண்ண முடியல. ஸோ அதனால உங்க சித்தப்பா உங்களுக்கு ஒரு ஐடியா குடுக்குறாரு. இந்த மாரி வந்து ஒரு கேர்டேக்கர் நீ வச்சுக்கோ. அவங்க உன்ன சோயாவ பார்த்துக்கிறதுக்கு நீ ஒரு கேர்டேக்கர் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இது உங்களுக்கும் ஓகேன்னு படுது. நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க ரொம்ப ரிச்ல. ஸோ அதனால நீங்க வந்து நியூஸ் பேப்பர்ல அட்வர்டைஸ்மென்ட் தர்றீங்க. லைக் வந்து இந்த மாரி என்னோட பொண்ணு 4 வயசுக்கு கேர்டேக்கர் வந்து வேணும். கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்க கான்டாக்ட் நம்பர குடுக்குறீங்க. இங்க ஜிம்மினோட ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து அந்த ஒரு ஜிம்மினோட ஸ்டாஃப் ஒருத்தர் அந்த நியூஸ் பேப்பர்ல வந்து இந்த இத பார்த்துட்டு நேரா ஜிமின் கிட்ட தான் ஓடுறாரு. போயிட்டு, "சார், சார் உங்க பொண்ண பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணும்னு சொல்லிட்டு உங்க ஒய்ஃப் வந்து இது போட்டிருக்காங்கன்னு" சொல்லிட்டு சொல்றாரு ஸ்டாஃபு. "என்னது?" அப்படி சொல்லிட்டு ஜிமின் அந்த பேப்பர வாங்கி பார்க்குறாரு. பார்த்தா நீங்க தான் போட்டிருக்கிறது தெரியுது. யார கேட்டு இவ இதெல்லாம் பண்ணிட்டுருக்கா? கடவுளே! அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலையில கை வச்சுட்டுருக்காரு. அப்பதான் என்னன்னு பார்த்தா, லைக் ஜோயா வந்து ஜிமின பார்க்காம அவளுக்கு வந்து ரொம்ப ஏக்கமாகி, அவளுக்கு உடம்பு வேற சரியில்லாம போயிருக்கும். அதனாலயே என்னமோ நீங்க கேர்டேக்கர் போட்டா தான் இதுக்கு மேல செட் ஆகும்னு சொல்லிட்டு நீங்க ஜிமினுமே ஜோயாட்ட பேசியிருக்கும்போது சொல்லியிருப்பா. எனக்கு வந்து உடம்பு சரியில்லன்னு ஜோயா சொல்லியிருப்பா. ஸோ அதனால இதுக்காக தான் இவ இத போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினி அசம்ப் பண்ணிக்கிறாரு. அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே தலையில கைய வச்சுட்டு உட்காந்துட்டுருக்காரு. ஷூட்டெல்லாம் அவர் எதுவுமே இது பண்ணல. கேன்சல் பண்ணிட்டாரு. இன்னைக்கு எனக்கு எதுவும் எந்த ஆட் ஷூட்டும் நான் பண்ண முடியாது. எனக்கு ரொம்ப மைண்ட் வந்து அப்செட்டா இருக்கு. நான் அதெல்லாம் அப்புறம் பண்றேன். தயவுசெய்து எனக்கு கொஞ்சம் டைம் குடுங்கன்னு சொல்லிட்டு அவர் கேபின்ல தான் போய் உட்காந்துட்டுருக்காரு அப்படியே. அப்படியே உட்காந்துருக்கும்போது அவங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் வராரு. வந்துட்டு, "என்ன ஜிமன் என்னாச்சு? எல்லா ஆட் ஷூட்டும் கேன்சல் பண்ணிட்டியாமே?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. இங்க ஆமா சார். எனக்கு தெரியல. என்னால முடியல. எனக்கு என் பெர்சனல் இஷ்யூஸ் வந்து எனக்கு தல அப்படியே சுத்துது. அதெல்லாம் யோசிச்சு பார்த்தாலே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்பதான் வந்து அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் கேட்குறாரு. "என்னாச்சு?" அப்படின்னோனே ஜிமின் எல்லாத்தையும் சொல்றாரு. இந்த மாரி லைக் வந்து இந்த மாரி என் ஒய்ஃப் இப்படி பண்ணிட்டா. இப்போ வந்து குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேற போட்டிருக்கா. எப்படி யார நம்பி நான் என் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு இவ இப்படி போடுறா? ஏதாவது நாள பின்ன ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அப்படின்ட்டு ஜிமின் வந்து யோசிக்கிறாரு. அப்போ அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் கேட்டுட்டு, "என்ன பண்ணுறதுப்பா? ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்ல. பொம்பளைங்க ஒண்ணு மனசு வச்சுட்டாங்கன்னா, மாத்துறது ரொம்ப கஷ்டம்." அப்படின்னு சொல்லிட்டு, "சரி ஓகே. எனக்கு ஒரு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ஒரு ஹீரோவுக்கு லேடி கெட்டப் போடுற வேலை இருக்கு. நான் போயிட்டு அந்த வேலைய பார்க்குறேன். உனக்கு முடிச்சுட்டு போலான்னு பார்த்தேன். வந்து தான் கேன்சல் ஆயிடுச்சே. சரி ஓகே. பார்க்கலாம் ஜிமின்." அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திச்சு போறாரு. அப்பதான் ஜிமின் கூப்பிடுறாரு. "சார் ஒரு நிமிஷம்." அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. "என்னப்பா?" அப்படின்னு கேட்குறாரு. "சார் இஃப் யூ டோன்ட் மைண்ட் உங்களுக்கு எனக்கு லேடி கெட்டப்பில் மேக்கப் போட முடியுமா?" அப்படின்னு கேட்குறாரு. இங்கே அந்த அந்த இவர் வந்து இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, "என்னது? உனக்கு எதுக்குப்பா? என்ன இதா ஆர்ட் ஷூட்டுக்கா?" அப்படின்னு கேட்கவும், "இல்லை சார், நான் என் குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக நானே அந்த வீட்டில் அந்த மெய்டா அந்த வேலைக்காரங்களாம் நானே போகிறேன் சார்." அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜிமின் சொல்கிறாரு. இங்கே இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு ஒன்றும் புரியல. "ஜிமின் விளையாடுறியா? உன் பொண்டாட்டுக்கு தெரிஞ்சுச்சுன்னா பெரும் பிரச்சனை ஆகிடும்பா. கீஸ்ன்னு கொடுத்தாருன்னா என்னாலலாம் கம்பி எண்ண முடியாது ஜிமின்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இங்கே இந்த ஜிமின் வந்து சொல்கிறாரு அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட, "சார் ப்ளீஸ் சார், என்னால் என் குழந்தைய என்னால் யார்கிட்டேயும் நம்பிலாம் விட முடியாது. அவள் ரொம்ப சென்சிட்டிவ். அவள் யார்கிட்டயும் பழகவும் மாட்டா சார். அவ அவ எப்படி அவளை பார்த்துக்கணுன்றது எனக்கும் என் ஒய்ஃப்க்கு மட்டும்தான் தெரியும். அவளுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வேறு இருக்குது சார். இதெல்லாம் வெளியால் நம்பி என்னால் கண்டிப்பாக விட முடியாது.
அதனால் நானே போயிட்டு அவள் வச்சுருக்க அந்த இன்டர்வியூவில் நானே போய் அந்த கேர்டேக்கர் அட்டன் பண்ணி என்னால் நான் முடிஞ்சால் அவள் என்னை அக்செப்ட் பண்ணிட்டானா, அட்லீஸ்ட் அந்த கேர்டேக்கர் ஆகிறது என்னை அவள் அக்செப்ட் பண்ணிட்டானா என் குழந்தை கூடயாச்சும் நல்லா டெய்லி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் சார். ஸோ ப்ளீஸ் எனக்காக இதை பண்ணி கொடுங்க, உங்கள் பேர் வராமல் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. இங்கே அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் என்னப்பா நீனு இப்படியெல்லாம் பேசிட்டு எமோஷ்னலாக இது பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாரு. ஜிமின் சார் ப்ளீஸ் சார் எனக்காக ப்ளீஸ் இத்தனை வருஷம் பழக்கத்துக்காக எனக்கு இந்த உதவியை பண்ணி கொடுங்க சார்ன்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறாரு. அவருக்கு என்ன நினச்சாருன்னு தெரியல. லேடி கிட்ட போடுற அந்த ஸ்ட்ரைக் அவங்க அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் சொன்ன உடனே ஜிமின் ஓகே இதை ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஜிமின் காலேஜ்லேருந்து நிறையா வாட்டி இந்த மாதிரியெல்லாம் போட்டு லைக் வந்து சில ஒரு விஷயங்களுக்காக அவர் லேடி கெட்டப்லாம் போட்டு பார்த்துருப்பாங்க. அவருக்கு பக்காவாக அது சூட் ஆகிருக்கும், டவுட்டே வந்திருக்காது. லைக் வந்து அவர் ஒரு ஜென்னுன்ற அந்த இது வந்து டவுட்டே வராமல் பக்காவாக வந்து சூட் ஆகி அவருக்கு வந்து எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அவருக்குமே வந்து இதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ஸோ அதனால தான் வந்து அவர் வந்து அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக எனக்கு நீங்கள் போட்டு விடுங்கன்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் சரிப்பா ஓகே நான் நாளைக்கு இத்தனை மணிக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. எங்கள் ஜிம்முக்கு செம்ம நர்வஸ்னஸாக இருக்குது. ஏன்னா அவர் வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி பேசணும், அவர் லேடி கெட்டப்பில் அவர் ஃபுல்லாக லேடி மாதிரியே நடக்கணும். முக்கியமாக உங்களுக்கு டவுட் வரக்கூடாது. லைக் வந்து அவர் வந்து ஜிம்முன்னு தான் சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வராமல் அவர் வந்து நடந்துக்கணும். ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால அவர் டோட்டலாக எல்லாம் பார்த்து ப்ராக்டிஸ் எடுக்கிறாரு. பேசிக்கலி அவர் ஒரு மாடல் ஆக்டிங்லாம் அவருக்கு தெரியும். பட் ஸ்டில் அவர் வந்து ஒரு ப்ராக்டிஸ் எடுக்கிறாரு, எப்படி வந்து லேடிஸ் வாய்ஸில் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவர் பார்த்துக்கிறாரு. இது எல்லாமே அவர் பண்ணுறது அவர் பொண்ணுக்காக மட்டும்தான். ஏன்னா அவர் பொண்ணை வந்து அவர் வேறு யார்கிட்டையும் விட்டு பார்க்குற அந்த இது வந்து இந்த ஜென்ரேஷனில் வேறு யாரையும் நம்பி விட முடியாதுன்றது அவரோட இது. லைக் ஹெல்த் கண்டிஷன்லாம் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அதனால் குழந்தைய என்னால் வேறு யார்கிட்டையும் விட முடியாதுன்றது அவரோட இது. உங்களுக்குமே அது இருக்கும். பட் ஆனால் நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுனால தான் இந்த ஒரு டிசிஷன் எடுத்திருப்பீங்க. ஸோ ஜிமினும் பக்காவாக ரெடி ஆகிடுறாரு, வாய்ஸ் மாற்றி பேசுறதுக்கு பண்ணிக்கிறாரு, ரிஹர்சல் பண்ணி பக்காவாக ரெடி ஆகிடுறாரு. நாளைக்கு வந்து உங்ககிட்ட இன்டர்வியூ எடுக்க அதே மாதிரி சொன்ன மாதிரி அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் மறுநாள் வந்து ஜிமினுக்கு வந்து மேக்கப்லாம் பண்ணி பக்காவாக ரெடியாக ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர சொல்கிறாங்க. இங்கே அவர் ஒரு லைக் வந்து ஒரு கவுன் மாதிரி தான் கொடுக்குறாங்க. அந்த கவுன் அவர் போட்டுட்டு வர இங்கே எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ஸ்டாஃப் அவர் பர்சனல் ஸ்டாஃப் அண்ட் வந்து அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஜிமின் வந்து இந்த மாதிரி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ அவங்கெல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஜிமினுக்காக. ஜிமினும் அப்படியே அந்த கவுனை மாற்றிட்டு வெளியே வந்து நிற்கிறாரு. இவங்கெல்லாம் அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தா பக்காவாக ஜிமினுக்கு வந்து அந்த கெட்டப் சூட்டாக இருக்குது. கொஞ்சம் கூட அடையாளமே தெரியல. லைக் வந்து அவர் வந்து ஜென்னுன்ற அந்த அடையாளமே தெரியாத அளவுக்கு பக்காவாக அது எல்லாமே அமைஞ்சிருக்கு அவருக்கு. இங்கே ஸ்டாஃப் எல்லாம் வாயை படந்து பார்த்துட்ருக்கானுங்க. சாரா இதுன்ற மாதிரி எங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கிட்ட வந்து பா சும்மா சொல்லக்கூடாது, உனக்கு பக்காவாக இருக்குதுப்பா, நீ கரெக்டாக தான் சொன்னேன், உன் மண்டாட்டிக்கே உன அடையாளம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மேக்கப் ஆர்டிஸ்ட் சொல்கிறாரு. ஜிமினும் தெரியலனா சந்தோஷம்தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பிலாங்கிங்ஸ் லைக் ஒரு லேடிஸ் பேக்கில் என்ன நல்லா இருக்குமோ அதெல்லாம் எடுத்து பக்காவாக எல்லாத்தையுமே அவர் வந்து இது பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் பேக்கில் தேவையான திங்ஸ் எல்லாம் போட்டுட்டு அவர் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. நேராக உங்கள் வீட்டுக்கு தான் வர்றாரு. வந்துட்டு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுறாரு. அங்கே வந்து நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. அவங்க ஏற்கனவே அங்கே அப்படியே வெயிட் பண்ணுறவங்களெல்லாம் தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவங்க பார்த்தா எல்லாம் அப்படியே பயங்கரமாக இருக்காங்க. கேர்டேக்கர் மாதிரியே இல்லை, யாரும் ஒரு கைண்டாக அந்த மாதிரி யாருமே இல்லை. எல்லாம் பயங்கரமாக அப்படியே டெரராக இருக்காங்க. இவங்களெல்லாம் நம்பி தான் பிள்ளைய பார்த்துக்கிறதுக்கு விட போகிறா போல். பாரு ஒரு மூஞ்சாவது குழந்தைய பார்த்துக்கிறது மாதிரி ஒரு கைண்டாக ஒரு இதுவாக இருக்கா. எல்லாம் டெரராக இருக்காங்க. இவளுங்களெல்லாம் நம்பி என் பிள்ளைய விடுறதுக்கு போடா பேர். அதான் சொல்லுவாங்களே அழகு இருந்தால் அறிவு இருக்கவே இருக்காதுன்னு, கரெக்டு என் பொண்டாட்டி விஷயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக அட்டன் பண்ணுறாங்க. பட் ஆனால் உங்களுக்கு அவ்வளவோ யார்கிட்டையும் அந்த இது வரலை, லைக் நம்பிக்கையே வரல. ஒரு பார்த்தோன்னே ஒரு ட்ரஸ்ட் வரும்ல, அது மாதிரி யார்கிட்டையுமே வரல. இங்கே வந்து கடைசியாக ஜிமின் தான் போகிறாரு. அவரும் எக்ஸ்கியூஸ் மீ மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லேடிஸ் வாய்ஸெல்லாம் மாற்றி பேசுகிறாரு. நீங்களும் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஜிமினும் வந்துட்டு நேராக வந்து உட்காந்துட்டு சுற்றி முற்றி இடத்தெல்லாம் பார்க்குறாரு. அண்ட் நீங்கள் இன்டர்வியூக்கு தானே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அங்கே ஜிமின் ஆமாம் மேடம், குழந்தைய பார்த்துக்கணுன்னு சொல்லி நியூஸ் பேப்பரில் போட்டிருந்தீங்கல்ல, அது விஷயமாக தான் மேடம் வந்திருக்கேன். நான் ஏற்கனவே ஒரு 2-3 வீட்டில் குழந்தைங்கள பார்த்தேன், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல்
குழந்தைங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும், எப்படி பார்த்துக்கணும் எல்லாம் எனக்கு தெரியும் மேடம். என்ன நம்பி நீங்க விடலாம்." அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே லேடீஸ் வாய்ஸ்லயே பேசுறாரு. உங்களுக்கே லைக் அவங்க ஒரிஜினலா ஒரு லேடி அந்த மாதிரி தான் திங்கிங் இருக்கு. உங்களுக்கு ஒரு பிசிறு டவுட் கூட வரல லைக் வந்து அவர் மேல. நீங்க ஆ ஓகே. வேற குக்கிங்லாம் தெரியுமா? குழந்தைங்க கேட்டா பண்ணி தர்றதுக்கு லைக் அந்த ஜங்க் ஃபுட் இல்லாம கொஞ்சம் ஹெல்த்தியா குக்லாம் பண்ணுவீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவரு, "ஆ எல்லாம் பண்ணுவேன் மேடம். குக்கிங், கிளீனிங் எல்லாமே பண்ணுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. நீங்க ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் சரி ஓகே. இவங்க இந்த லேடி அதாவது ஜிம்மில பார்க்க உங்களுக்கு லைட்டா ஒரு ட்ரஸ்ட் பத்தி அவங்க பேசுற அந்த கைண்டா பேசுறாங்கன்ற மாரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு, ஆ ஒரு வாரம் பார்க்கலாம். என் பொண்ணுக்கு புடிச்சிருக்கா உங்களன்னு பார்க்கணும். ஏன்னா என் பொண்ணு யார்கிட்டயும் பழக மாட்டா. அவ என்கிட்ட மட்டும் தான் இருப்பா. அப்படின்னு இங்க இங்க நீங்க சொல்றீங்க ஜிமின்னு. ஆ உன்கிட்ட மட்டும் தான் இருப்பாளா? ஏன் என்கிட்ட இருக்க மாட்டாளா என் பொண்ணு? அப்படின்ற மாரி அவர் மைண்ட் வாய்ஸு. அ அப்படிங்களா மேடம்? சரிங்க மேடம். எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல. ஒரு வாரம் பார்க்கலாம். பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா நான் இங்க வேலை கன்டின்யூ பண்றேன். அப்படி இல்லைன்னா நீங்க வேற யாரையாவது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீங்களும் சரிங்க. அப்ப நாளையிலேருந்து காலையில 8 மணிக்கு வந்துருங்க. பொண்ண 9 மணிக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணும். அவ ஸ்கூல்லேருந்து 2:30 மணி, 3:30 மணி முடியும் ஸ்கூல். அது ப்ளே டைம் ஏத்த மாரி முடியும். அத முடிச்சு கூட்டிட்டு வரணும். கூட்டிட்டு வந்து லஞ்ச்சு, பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னர் 3த்தையும் குடுத்துட்டு, நீங்க நைட்டு 8:00 அந்த மாரி முடிச்சுட்டு நீங்க வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. ஜிமினும் அப்பாடா போட்ட மேக்கப் வீணா போகல, எப்படியோ செலக்ட் பண்ணிட்டாளே அப்படின்ற மாரி இருக்காரு. அதுக்கப்புறம் சரி நீங்க நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் போயிடுறீங்க. மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. என்னாச்சு? ஆ நான் குழந்தைய பார்க்கலாமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஏன்னா, அவரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லன்னு தெரியும். லைக் உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தானே அவரு வந்து ஜாயினே பண்ணியிருக்காரு. ஸோ அவரு போறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி குழந்தைய பார்த்துட்டு போயிரலான்னு அவருக்கு ஆசையா இருக்கு. அதனால உங்ககிட்ட கேட்குறாரு. நீங்க ஆ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டுருக்கீங்க. அவரு குழந்தையோட தான் பொண்ணோட ஜோயா ரூமுக்கு தான் போயிட்டுருக்கீங்க. போற வழியில தான், "ஆமா ஆன்ட்டி நான் உங்ககிட்ட கேட்க மறந்துட்டேன். உங்க பேர் என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்குறீங்க. ஆக்சுவலி ஜிமின் வந்து ரொம்ப யங்கான கெட்டப்ல போடல. கொஞ்சம் ஏஜ்டு கெட்டப்பா தான் போட்டிருக்காரு. ஒரு 40 இயர்ஸ் அதாவது 45 இயர்ஸ் அந்த மாரி ஒரு கெட்டப் தான் போட்டிருக்காரு. ஸோ அதனால நீங்க ஆன்ட்டின்ற அந்த மென்ஷன்ல கூப்பிடுறீங்க. உங்க நேம் என்ன ஆன்ட்டி? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்குறீங்க. அவரு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணோம். நேமு ஐய்யய்யோ! அப்படின்னு சொல்லிட்டு மண்டைய சொரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவரு பேர் எதுவுமே யோசிக்கல. சுத்தி முத்தி பார்க்குறாரு. நானு என் பேரு ஜெமிமா அப்படின்னு சொல்லிடுறாரு. ஓ! ஜெமிமா. நல்லா இருக்கேன் ஆன்ட்டி உங்க பேரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டு போறீங்க. அவரு ஐயோப்பா தப்பிச்சோன்டா அப்படின்ட்டு அப்படியே போறாரு. போயிட்டு அப்படியே உங்க பொண்ணோட ரூம தான் நீங்க ஓப்பன் பண்ணிட்டு போறீங்க. போனா உங்க பொண்ணு ஓப்பன் பண்ண உடனே ஜிமின் உள்ள போறாரு. பார்த்தா அவ்வளோ பெரிய ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம். நீங்க, உங்க பொண்ணு, ஜிமின் 3 பேரும் இருக்கிற மாரி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் உங்க பொண்ணு ரூம்ல இருக்கு. ஜிமின் அத பார்த்த உடனே ஒரு மாரி ஆவுது. நான் இந்த இதில தான் நான் இருக்கணும். ஆனா நான் எப்படி கெட்டப்பயே மாத்திட்டு இப்போ என் பொண்ணு கூடயும் பொண்டாட்டி கூடயும் இருக்கிற மாரி இருக்கே அப்படின்ட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு. அப்புறம் நேரா பெட்டுக்கு தான் போறாங்க. பார்த்தா உங்க பொண்ணு படுத்திருக்கா ஜோயா. நீங்க கூப்பிடுறீங்க. "ஜோயா, ஜோயா எந்திரிம்மா, ஒரு நிமிஷம் எந்திரிடா கண்ணு" அப்படி சொல்லிட்டு கூப்பிடுறீங்க. பார்த்தா அவ தூங்கல. சும்மா தான் படுத்திருக்கா. அவளுக்கு உங்க மேல சரி கோவம். ஏன்னா நீங்க ஜிம்ல பார்க்க கூட்டு போறேன்னு ப்ராமிஸ் பண்ணி அவள சாப்பிட வச்சுட்டு கூட்டிட்டே போல. அதனால அவ அப்படியே மூஞ்சி திருப்பிட்டு படுத்துட்டு இருக்கா. "ஜோயா நீ தங்கம்ல, இங்க பாரு" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கூப்பிடுறீங்க. "ஜோயா போம்மா, நீ பொய் பேசிட்ட. அப்பாட்ட கூட்டு போற சொன்னேன்ல இன்னைக்கு காலைல. அதனால தான் நேத்து நைட்டு நான் சாப்பிட்டேன். இப்ப பாரு நீ கூட்டிட்டே போல. ஏம்மா இப்படி பண்ற?" அப்படி சொல்லிட்டு ஜோயா மூஞ்சி திருப்பிக்கிட்டு இருக்கா. "ஜோயா நான் நான் கூட்டு போறேன் ஜோயா" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. ஆனா உங்களுக்கே தெரியும் நீங்க அத பண்ண போறதில்ல. பட் ஆனா அவள சமாதானப்படுத்துறதுக்கு நீங்க சொல்றீங்க. "சரி ஓகே அதெல்லாம் இருக்கட்டும். இங்க பாரு இன்னைக்கு உன்ன மீட் பண்ண ஒரு நியூ பெர்சன் வந்திருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. ஜோயா அப்பதான் கண்ண தொறந்து உங்கள பார்க்குறா. பக்கத்துல ஒரு லேடி நிக்கிறத பார்க்குறா. பார்த்துட்டு அப்படியே முழிக்கிறா. என்னது இதுன்னு உத்து உத்து பார்த்துட்டு இருக்கா ஜோயா. அப்புறம் இந்த ஆன்ட்டி தான் இனிமே பொண்ண பார்த்துக்க போறாங்க. ஸோ அதனால ஆன்ட்டி கிட்ட நல்லா இன்ட்ராக்ட் பண்ணி பேசி ஜாலியா இருக்கணும் சரியா? உனக்கு பிடிச்சிருந்தா ஆன்ட்டி நம்ம கூட இருக்கட்டும். இல்ல அப்படி சொல்லிட்டீன்னா நான் வேற யாரையாவது உன்ன பார்க்குறேன் சரியா? மம்மிக்கு மீட்டிங் டைம் ஆச்சுடா தங்கம். சாப்பிட்டுட்டு ஒழுங்கா இரு அப்படி சொல்லிட்டு கன்னத்த தட்டி விட்டுட்டு உங்கள பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஐ மீன் நீங்க போறீங்க.
லைக் வந்து இப்போ அப்படியே நீங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது உங்கள் ஃபோனுக்கு கால் வருது என்னன்னு பார்த்தா உங்களுக்கு இப்போ மீட்டிங் உடனே வரணுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீங்கள் அந்த அதான் புதுசாக ஜிமின் கிட்ட ஆன்ட்டி இஃப் யூ டோன்ட் மைண்ட் இன்றைக்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுறீங்களா ஆன்ட்டி, அவள் இன்னும் டிஃபன் சாப்பிடல, எனக்கு டைம் ஆகிடுச்சு ஆன்ட்டி, எனக்கு ஆஃபீஸ் மீட்டிங் இருக்குது, குழந்தை இன்னிலேருந்தே நீங்கள் பார்த்துக்க ஆரம்பிச்சுக்கிறீங்களா, நான் ஆஃபீஸ் போகணும் இப்போது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமினும் சரிம்மா அதில் என்ன இருக்குது, அதிலலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் சொல்லிடுறாரு. நீங்கள் ரொம்ப தேங்க்ஸ் ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு போகிறீங்க. சோயாவை சாப்பிட்டுக்கோ, உடம்பு பார்த்துக்கோ, ஆன்ட்டி கூட ஒழுங்கா இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு போயிடுறீங்க. போயிட்டு ஜிமின் அப்படியே எட்டி பார்க்குறாரு போயிட்டாளா அப்படின்ட்டு. பார்த்துட்டு அப்படியே போயிட்டு ரூம் டோரை லாக் பண்ணிவிட்டு சோயாகிட்ட தான் வராரு. சோயா வந்து கீழே குனிஞ்சு தொட்டு பார்க்குறாரு. பார்த்தா அவளுக்கு கொஞ்சம் ஃபீவரிஷாக இருக்குது. சோயாவும் ரொம்ப நேரமாக ஜிமினை உத்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்படியே உத்து அப்படியே ஒன்றும் புரியாமல் பார்ப்பாங்கல்ல அந்த மாதிரியே பார்த்துட்ருக்கு. இது ஜிமின் சோயாகிட்ட என்ன தங்கம் சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சோயா கூப்பிட்றா. ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாரு. பா நீ தானே, எனக்கு தெரியும்ப்பா நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு சோயா சிரிக்கிறா. இல்லை ஜிமின் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கிட்ட உட்கார்றாரு. எனக்கு தெரியாதா என் அப்பாவை, என்னப்பா நீ அப்படின்னு சொல்லிட்டு சோயா போய் ஹக் பண்ணிக்குது ஜிமினுக்கு கண்ணே கலங்குது. ஏன்னா அவங்க ஒய்ஃபு அவங்களால அடையாளம் கண்டுபிடிக்க முடியல அவரை, ஆனால் அவங்க பொண்ணு கண்டுபிடிச்சிட்டா. அவரும் டைட்டாக ஹக் பண்ணிட்டு கேட்குறாரு, சோயாம்மா அப்பான்னு உனக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு கேட்குறாரு. பா உன் ஸ்மெல்லு எனக்கு தெரியாதாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சோயா சொல்கிறா. ஜிமினு டைட்டாக ஹக் பண்ணிட்டு அழுகுறாரு. அவருக்கு கண்ணிலே கலங்குது. சோயாவுக்கு வர ஃபீவராக இருக்குது நல்லா தெரியுது அவர் ஹக் பண்ணும் போது. சரி அப்பா தானே அம்மாவுக்கு தெரியக்கூடாது, அம்மா இருக்கும் போது நீ என்னை ஆண்டின்னு தான் கூப்பிடணும், ஜிமிமா ஆண்டின்னு கூப்பிடு, அம்மாவுக்கு டோட்டலாக டவுட்டே வரக்கூடாது, அப்போ தான் அப்பா அவனை டெய்லி வந்து பார்த்துக்க முடியும், இல்லைனா அம்மாவுக்கு டவுட் வந்துருச்சுன்னா அம்மா உனக்கே தெரியும் அம்மா என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. இங்கே சோயா நான் சொல்ல மாட்டேப்பா அப்படின்னு சொல்லிட்டு சைகை காட்டுறா. அப்புறம் ஜிமினும் ஓகே பரவாயில்ல நம்ம பொண்ணுக்கு தெரிஞ்சிருச்சுடா, என் பொண்ணுன்னு ப்ரூஃப் பண்ணிட்டாடா இவன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பியாக இருக்குது ஜிமினுக்கு. அதுக்கப்புறம் ஜிமின் அவளுக்கு ரெகுலராக எல்லாம் பார்க்க வேண்டிய எல்லாத்தையும் பார்க்குறாரு. அவருக்கு சாப்பாடு ஊட்டி விடுறது, அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எல்லாமே பார்க்குறாரு. பார்த்துட்டு இன்றைக்கி உடம்பு சரியில்லைன்னு லீவு, ஸோ அதனால் நாளையிலேருந்து ஸ்கூலுக்கு போகணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அன்றைக்கி நாளுக்கு சோயா அந்த பிரிஞ்சிருந்த அந்த இதை ஃபுல்லாக அவங்க அப்பா கூட விளையாண்டு சாப்பிட்டு உருண்டு புரண்டு ஜாலியாக இருந்திருப்பா. ஜிம்மினுமே அப்படியே ரிலாக்ஸாக இருக்கார். ஈவினிங் ஆகிடுது, 8 o'clock கிட்ட ஆகிடுது. சோயாவுக்கு ஜிம்மினும் வந்து டின்னர் கொடுத்துட்டு தூங்க வச்சிடுறாரு. அப்படியே தலையை அப்படியே தடவி விட்டுட்டு ஜிம்மின் தான் பக்கத்தில் படுத்துட்டு யோசிக்கிறாரு. இதெல்லாம் நான் வந்து நார்மலாக ஒரு ஹஸ்பண்டாக உன்னுடைய சோயாக்கு அப்பாவாக பண்ண வேண்டியது, என்னை போய் பொம்பளை கட்டை போட்டு இப்படி பண்ண விட்டாலே வேண்ட மாதிரி யோசிச்சுட்ருக்காரு. ஏன்னா ஜெமினுக்கு அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. அந்த லேடி கிட்ட லைக் அங்கங்கே அரிக்கு வரலாம், சொரிய கூட முடியல, எப்பறம் அந்த பொம்பளைங்களாம் பொம்பளை வேஷம் டெய்லி போடுறாங்களோன்ற மாதிரி அவர் யோசிச்சுட்ருக்காரு. இங்கே அப்படியே சோயாவை லைக்காக அப்படியே படுக்க வச்சுட்டு சரி வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வெளியில் போயிட்டு டோரை க்ளோஸ் பண்ணுறாரு. பார்த்தா நீங்கள் வரீங்க. ஆண்டி சோயா சாப்பிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. சாப்பிட்டாம்மா, நான் ஊட்டி விட்டுட்டேன், பொண்ணு சாப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் சொல்கிறாரு. நீங்கள் சரிங்க ஆண்டி ரொம்ப தேங்க்ஸ், சமத்தா இருந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஜிம்மின் சமத்தா தாம்மா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அப்படியே பேசிட்டு சரிம்மா நான் இப்போ கிளம்பவா, நாளைக்கு நான் வரேன், நாளைக்கு காலையில் நீங்கள் சொன்ன டைமுக்கு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கரெக்டாக ஜிம்மின் போகும்போது அங்கே உங்கள் சித்தப்பா கரெக்டாக வராரு. ஜிம்மின் போய் பட்டுன்னு அவர் தெரியாமல் இடிச்சிடுறாரு. இங்கே உங்கள் சித்தப்பா யாரா இவ அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. நீங்கள் அங்கே ஜிம்மின் வந்து ஐயோ சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளி போய் அப்படியே பம்பிட்டு பொண்ணு கட்ட போட்டிருக்காருல கொஞ்சம், அதனால பம்பிட்டு போய் கம்முன்னு நிற்கிறாரு. நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சித்தப்பா கேட்குறாரு. நீங்கள் சொல்கிறீங்க சித்தப்பா அது நான் சோயாவை பார்க்கறதுக்காக கேர்டேக்கர் நீங்கள் போட சொல்லியிருந்தீங்களா நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட், இன்றைக்கி காலையில் அப்பாயிண்ட் பண்ணேன், அவங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க என்கிட்ட, காலையில் தான் அப்பாயிண்ட் பண்ணேன் அப்படின்னோடனே ஓ நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு மடையாடுறாரு. ஏன் ஜிம்மினுக்கு குறுன்னு அவரை ஜிம்மினை பார்க்குறாரு அந்த ஆள். ஜிம்மினு என்னடா இது, எதுக்கு இந்த ஆள் இப்படி பார்க்குறான் நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ட்ரெஸ்ஸெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறாரு. ரியல் உமனாகவே அவர் ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சரிங்கம்மா
நான் நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குடு ஜிம்மி ஓடுறாரு. போகும்போது அப்பா எப்பட்றா இதெல்லாம் எப்பட்றா சமாளிக்க போகிறோம், இனிமேல் நம்ம பாட்டு பொண்ணு கூட இருக்கணும்ட்டு இதெல்லாம் பண்ணிட்டோம், இனிமேல் எப்பட்றா அதெல்லாம் சமாளிக்க போகிறோன்னு போகிற வழியெல்லாம் யோசிச்சுட்டு போயிட்டு வீட்டுக்கு போன உடனே ஃபுல்லாக அந்த ட்ரெஸ்ஸை கவுனை கழட்டி தூக்கி போட்டு அவர் அந்த ப்ரா வேற போட்டிருப்பாரு, அது வேற வெயிட்டாக இருக்கும், அதை கழட்டிச்சு அப்படின்னு கழட்டி தூக்கி எடுத்து பெட்டில் அப்படியே எல்லாத்தையும் கழட்டி போட்டு வெறும் ஒரு ஒரு இது பாக்ஸஸ் மாதிரி போட்டு அக்கடான்னு போய் டமால்னு உழுறாரு. எப்பாடி ஒரு நாள் பொண்ணாக இருக்கிறதுக்கே முடியலையே, எப்படி இவங்கெல்லாம் எப்படி டெய்லி இப்படி இருக்கிறாங்க. அதையெல்லாம் முக்கியமாக அந்த ப்ரா எவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்குது. எப்பா இவ்வளோ டைட்டாக டெய்லி எப்படி இதுக்கெல்லாம் போடுறாங்க. நான் கூட வயனு போடும் போது கூட நான் இதெல்லாம் யோசிச்சதே இல்லையே, அவள் எப்படா இதெல்லாம் போடுறான்னு. ஐயோ பாடி ஒரு வாட்டியும் நம்ம போடும் போது தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மில் அங்கே அப்படியே நெஞ்சில் தடவை பார்க்குறாரு. எரியிட்டு இருக்காங்களாம் அந்த ப்ரா போட்டு டைட்டாக அப்படியே எரியுது. அவர் அப்படியே தடவை பார்த்துட்டு அப்பா என்னால் முள்ளடா அப்படின்னு சொல்லிட்டு அக்கடான்னு படுத்து தூங்கிடுறாரு. அப்புறம் காலையில் அலாரம் அடித்து எந்திரிக்கிறாரு. பார்த்தா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அப்படியே அடிச்சு பிடிச்சிட்டு போய் குளிச்சுட்டு கிளம்பிட்டு அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு மேக்கப் போட்டுட்டு அப்படியே ரெடி ஆகிட்டு அப்படியே நேராக போகிறாரு. போன உடனே இங்கே அதான் உங்கள் பொண்ணு வந்து அவளே எந்திரிச்சு உட்காந்துட்ருக்கா. எப்போவுமே நீங்களாக இப்போ எழுப்புற வரைக்கும் எந்திரிக்க மாட்டா. இன்றைக்கி அவளே எழுந்துச்சி உட்காந்து அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கா. லைக் வந்து ஜிம்மின் வரதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அவள் உங்களுக்கு என்னாச்சு ஜோயா, இவ்வளோ சீக்கிரம் எந்திரிக்க மாட்டியே, என்னாச்சு? ஆன்ட்டி வந்துடுவாங்கல்லம்மா அதான் அப்படின்னு சொல்லிட்டு இது பொண்ணு குடு பாத்ரூம் போயிட்டு ப்ரஷ் பண்ணுது, அதுவே எல்லாம் பண்ணுது. உங்களுக்கு ஒரே நாளில் எப்படி இதை அப்படி க்ளோஸ் ஆனால் அவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க. சரி ஓகே நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஃபீவரும் குறைஞ்சிருச்சு சோயாவுக்கு. ஸோ அவளை ரெடி பண்ணுறதுக்காக நீங்கள் போகிறீங்க. ஆனால் அதுக்குள்ளே ஜிம்மின் வந்துடுறாரு. வந்துட்டு குட் மார்னிங்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே பம்பிட்டு அப்படியே இருக்காரு. நீங்களும் குட் மார்னிங் ஆன்ட்டி, சோயாவுக்கும் உங்களுக்கும் நல்லா செட் ஆகிடுச்சு போல் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஜிம்மின் ஒரு நிமிஷம் என்னங்கம்மா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை காலையில் அவளே எழுந்துக்கிட்டா, அவளே போய் ப்ரெஷ் பண்ணுறா, குளிக்கிறா, இதெல்லாம் அவளாக பண்ண மாட்டா, அதான் நீங்கள் வரீங்கன்ற எக்ஸைட்மெண்ட்டில் எல்லாத்தையும் பண்ணுறா, அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் குழந்தைங்க பொதுவாக நான் குழந்தைங்கக்கிட்ட ரொம்ப அட்டாச் ஆகிடுவேம்மா அதான் அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு போயிடுறாரு. இதுக்கு மேலே பேசுகிறா டவுட் வந்துடுடான்ட்டு போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணிவிட்டு சோயாவுக்கு தான் ஊட்டி விட்டுருக்காரு. சோயா அவங்க அப்பாவை பார்த்து கண்ணடிச்சு அப்பப்போ கேட்குறா, சொல்லிட்டா அம்மாட்ட சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி ஜிம்மின்கிட்ட விளாண்டுருக்கா. இங்கே ஜிம்மினி கம்முனு ரெடி அப்படின்னு சொல்லிட்டு வாயில் அப்படியே ப்ரெட் எடுத்து ஃபுல்லாக அடிச்சு விட்டுறாரு. வாயை மூடிட்டு ரெடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க இவங்க ரெண்டு பேரும் பண்ணுறத. சோயா என்னாச்சு சோயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நான் ஒன்றும் இல்லை மம்மி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெட்டை வாயில் வச்சுக்கிட்டு சொல்லுது சோயா. நீங்களும் சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டுட்டு ஆன்ட்டி இன்றைக்கி நான் வர கொஞ்சம் லேட் ஆகும், ஸோ நான் வர வரைக்கும் மட்டும் சோயா கூட இருங்க, நான் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கிளம்பிடுங்க ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிம்மினும் இங்கே சரிங்கம்மா அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. நீங்களும் ரொம்ப தேங்க்ஸ் ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. இன்றைக்கி ஃபுல்லாக வந்து ஜிம்மின் வந்து சோயா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவளை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டு கொஞ்சம் வீட்டிலலாம் க்ளீனிங் மாதிரிலாம் வேலை பார்க்குறாரு. அவருக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் பண்ணுறாரு. லைக் கொஞ்சம் அவர் அதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கும் போது இங்கே உங்களோட சித்தப்பா தான் உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கள் ஜிம்மின் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும் போது பின்னாடி வந்து கத்துறாரு. ஜிம்மின் பயந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அந்த ஆள் தான். என் பேருங்களா ஜெமிமா, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உங்கள் சித்தப்பா சொல்கிறாரு. வாய்ப்பு இல்லைங்களே, நான் இந்த ஏரியாவே கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் சொல்கிறாரு. இல்லைங்க உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன், இங்கே இருந்தால் ஞாபகம் வரலை, உங்கள் மூஞ்சி எனக்கு ரொம்ப தெரிஞ்சு பழக்கப்பட்ட மூஞ்சி மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்கிறாரு. இங்கே நீ ஜிம்மின்னு ஐயோ இல்லைங்க வாய்ப்பே இல்லை, சரி நான் போய் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் குடுன்னு ஓடுறாரு. ஐயோ இந்த ஆள் என்ன நம்மளை கண்டுபிடிச்சிருவான் போலே அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்குது ஜிம்மினுக்கு. அதுக்கப்புறம் இப்போ அவர் ஃபுல்லாக வேலையெல்லாம் பார்க்கும்போது உங்கள் ரூமில் தான் வந்து சரி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரூமுக்கு தான் வந்து க்ளீன் பண்ணிட்டுருக்காரு. அப்போ உங்கள் கபோர்டு லைக் வந்து உங்களோட ட்ரெஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிற அந்த இடம் அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டே இருக்கும் போது பட்டுன்னு உங்கள் ட்ரெஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும் போது தப்புன்னு ஒரு இது வந்து ஒரு கார்டு மாதிரி இருக்குது, பட்டுன்னு வந்து விழுவுது. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா லைக் வந்து ஜிம்மின் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு கொடுத்த க்ரீட்டிங் கார்டு அது நீங்கள் வச்சுருக்கீங்க. ஜிம்மின் பார்த்துட்டு
கேட்டால் லவ் இல்லை லவ் இல்லைன்னு வா. ஆனால் இதெல்லாம் பாரு பத்திரமா எடுத்து பீரோவில் வச்சுருக்கா. இவளை என்ன பண்ணுறது இவளை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணி அதை பார்க்குறாரு. ஏன்னா அவருக்கே மறந்து போயிருக்கு. அதில் எழுதி வச்சுருக்கிறதெல்லாம் அவர் என்ன எழுதியிருக்காருன்னு ஒரு வாட்டி அவர் கிளான்ஸ் பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்படியே கடைசியில் திருப்புறாரு அந்த க்ரீட்டிங் கார்டு பின்னாடி. நீங்களும் ஜிம்மினும் காலேஜில் எடுத்த ஒரு ஃபோட்டோ அதில் இருக்குது. பார்த்துட்டு அவருக்கு அப்படியே மெமரிஸ்லாம் அப்படியே பழசெல்லாம் அப்படியே ஞாபகம் வருது. லைக் நீங்கள் 2 பேரும் எவ்வளோ மேடாக லவ் பண்ணீங்க, எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தீங்க உங்கள் லவ்வில், யாரும் என்ன சொன்னாலும் உங்களை 2 பேரும் எப்படி விட்டு கொடுக்காம எவ்வளோ டீப்பாக இருந்தீங்கன்ட்டு அவர் யோசிச்சு பார்க்குறாரு. அப்போ தான் எப்படி இவருக்கு டிவோர்ஸ் என்கிட்ட கேட்கணுன்னு இவருக்கு தோணுச்சு. நானும் என்ன அப்படியே லவ் பண்ணோம். இதெல்லாம் யோசிச்சா தலை தான் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ரீட்டிங் கார்டை திருப்பி அந்த ரேக்லேயே வச்சுட்டு ஜிமின் போயிடுறாரு. போயிட்டு ஜோயாவை கூட்டிகிட்டு வந்துட்டு ஜோயா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்காரு. ஜோயா கூட அவர் சோயாவோட அப்பாவாக தான் இருக்கார். உங்ககிட்ட மட்டும்தான் அந்த ஜெமீமா ஆண்டின்ற அந்த இது, அப்புறம் உங்கள் சித்தப்பாட்ட இந்த விஷயம் இவங்க 2 பேர்கிட்ட தான். ஜோயா வரும்போது நார்மல் வாய்ஸில் தான் பேசிட்டு ஜோயா கிட்ட கெட்டப் மட்டும் தான் வேறு, ஆனால் நார்மல் வாய்ஸில் தான் பேசி ஜோயா கலாய்க்குது அவரை போட்டு. டாடி நீ எப்படி திரும்ப இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்குது ஜோயா. எப்படி இருக்கேன் ஜோயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. டாடி நான் இந்த கரேஜன்னு சொல்லிட்டு சிஎனில் ஒரு கார்ட்டூன் பார்ப்பேன். அதில் ஒரு பாட்டி நல்லா கிளவி, அந்த கிளவி அது ரொம்ப பயங்கரமாக இருக்குமா, அதே மாதிரி தான் டாடி நீ இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா சோயா. ஏய் அப்படியா இருக்கேன் டாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம் டாடி நீ அப்படி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கோயா குடு ஓடுது. ஜிமினோட பின்னாடியே பிடிக்கிற மாதிரி போகிறாரு. இங்கே 2 பேர் கூட செம்ம டைமாக இருக்குது, அப்படியே ஜாலியாக இருக்காங்க. இங்கே அப்படியே நீங்களும் நைட்டு லேட்டாக முடிச்சுட்டு அப்படியே கழுத்தில் நெட்டெல்லாம் உடச்சிட்டு வரீங்க. ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்றீங்க. அப்போ சோயா ரூமில் தான் போய் சோயா தூங்கிட்டா. ஜிமினும் சோயா தூங்க வச்சுட்டு என்ச்சி வெளில வராரு. என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆண்டி தப்பாக எடுத்துக்காதீங்க, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, எனக்கு என்னோடய பாத் டப் மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு போகிறீங்களா ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் பாத் டப்பா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும், ஏன்னா நீங்கள் வீட்டில் ஒன்றா லைக் ஜிமின் கூட இருக்கும் போது கூட சம்டைம்ஸ் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்த டைமில் உங்களுக்கு உடம்பு சரியில்லாத டைமில் உங்களுக்கு பீரியட்ஸ் டைமில் ஜிமின் தான் உங்கள் பாத் டப் ரெடி பண்ணுவார். ஸோ அதனால் அவருக்கு அது பழக்கப்பட்ட வேலை. அதனால் அவர் போயிட்டு நீங்கள் எந்த இதில் ஷவர் ஜெல்லில் குளிப்பீங்க எல்லாமே அவருக்கு தெரியும். அதனால் அதெல்லாம் ரெடி பண்ணி நல்லா பக்காவாக வச்சுட்டு உங்களை தான் கூப்பிட்றாரு. மா பாத் டப் ரெடிம்மா நீ போய் குளி அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது போகிறாரு. லைக் மொத்தமாக போல் சோயாவை ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அவர் அவங்களுக்கு டின்னர் ரெடி பண்ணி வச்சுருப்பாரு. ஸோ அதை எடுத்து டேபிள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு லைக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறதுக்காக வந்திருப்பார். வயன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் இங்கே நீ பாத்ரூம்குள்ளே நீங்கள் இருக்கீங்க, வெளியிலேருந்து கத்திட்டுருக்காரு பெட்ரூம்லேருந்து. நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டி அப்படின்னு நீங்கள் கத்துறீங்க. வயன் சாப்பாடு டேபிளில் வச்சுருக்கேம்மா சாப்பிட்டுடு, அப்புறம் நான் கிளம்பவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிமின் கேட்குறாரு. நீங்கள் ஆண்டி ஒரே ஒரு நிமிஷம் உள்ளே வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்றீங்க. ஜிமின் என்ன எதுக்கு கூப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாரு. எதுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. நீங்கள் ஒரு நிமிஷம் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவரும் ஐயா எதுக்கு கூப்பிட்றான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே வராரு. பார்த்தா நீங்கள் பாத்டப்பில் ஃபுல்லாக எதுவுமே போடாமல் லைக் உங்களுக்கு அந்த சோப்பு நாரெல்லாம் மறைச்சிருக்கு ஓகேவா ஓரளவுக்கு. பட் நம்ம குளிக்கும் போது எப்படி குளிப்போம் அந்த மாதிரி இருக்குது. ஜிம்மின் இதை பார்த்துட்டு அப்படியே விரைச்சி போய் நிற்கிறாரு. என்ன ஆண்டி அங்கேயே நிற்கிறீங்க, இங்கே வாங்க ஆண்டி கொஞ்சம் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூப்பிட்றீங்க. ஐயோ எதுக்கு கூப்பிட்றானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே கையை பசஞ்சிட்டு, உண்மையாலுமே அவர் லேடியாக மாறிட்டார். அப்படியே கையெல்லாம் பசஞ்சிட்டு ஒரு மாதிரி நர்வஸாக அவங்கக்கிட்ட நிற்கிறாரு. என்னங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆண்டி ரொம்ப டயர்டாக இருக்குது, எனக்கு கழுத்தெல்லாம் வலிக்குது ஆண்டி, கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கழுத்தை மட்டும் பிடிச்சி விட்டு அப்படியே தேய்ச்சி விட்டு போகிறீங்களா, அந்த ஆயில் போட்டு கொஞ்சம் மசாஜ் மட்டும் பண்ணி விடுங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஜிமின்னு மசாஜா, ஐயோ எனக்கு அதெல்லாம் தெரியாதேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஐயோ ஆண்டி மசாஜ்னா நான் அப்படியே தாய் மசாஜ் அளவுக்குலாம் இல்லை ஆண்டி, இந்த ஆயில் மட்டும் போட்டு நைட்டாக 2 அமுத்து விடுங்க ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஜிமின்னு
ஆ ஆ சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிதுடா சான்ஸு. ஏன்னா நீங்களும் ஜிமினும் லைக் நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்து ரொம்ப நாளாகுது. லைக் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ரொமான்டிக் வேல சொல்கிறேன். அவர் உங்களை தொட்டே ரொம்ப நாள் ஆகுது. ஸோ இது கிடச்சிதுடா சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு அந்த பாத் டப்பில் இருக்க அந்த இடத்துல கொஞ்சோண்டு இடம் இருக்கும், ஸ்லாப் மாதிரி. அங்கே உட்காந்துட்டு அந்த ஆயில் எடுத்து உங்கள் கழுத்து ஷோல்டர்லலாம் ஊற்றி நல்லா அப்படியே பிடிச்சி விடுறாரு. அவருக்கு ஒரு மார்க்கமாக தான் ஃபீல் ஆகுது. நீங்கள் வேறு ஆகும்னு ஒரு மாதிரி சவுண்டு விட்றீங்க வழியில். ஆண்டி என்ன ஆண்டி எதுவும் தெரியாதுன்னு சொன்னீங்க, இவ்வளோ நல்லா மசாஜ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்லுறீங்க. ஜிம்முன்னு அப்படியாம்மா தெரியலையே, எனக்கு தானாக வருது போலம்மா அது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் லைக் வந்து உங்களுக்கு நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டே இருக்காரு. லைக் இதுதான் சான்ஸ்ன்னு கை அங்கே இங்கேன்னு கொஞ்சம் நீளுது அவருக்கு. லைக் அவர் வந்து அவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் லேடிஸ் தான், அதில் என்ன இருக்குன்னு நீங்களும் கண்டுக்கல. லைக் அந்த மாதிரி உங்களுக்கு தோணவே இல்லை அவர் தப்பாக கை வைக்கிறாரா அப்படி இப்படிலாம் உங்களுக்கு தோணலை. நீங்கள் பாட்டு பாடா ரிலாக்ஸாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் பாட்டு அந்த பாத் டப்பில் அப்படியே படுத்துட்டு அவர்கிட்ட காமிச்சிட்ருக்கீங்க. கொஞ்சம் நேரம் கழித்து போதும் ஆண்டி ரொம்ப தேங்க்ஸ், இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்குது, இன்றைக்கி நிறையா வேலை ஆஃபீஸில், அதான் ஆண்டி ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே ஜிமின்னு நான் தாம்மா தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் என்னங்க ஆண்டி அப்படின்னு கேட்குறீங்க. அவர் ஒன்றும் இல்லைம்மா நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொன்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே எந்திரிச்சு போக போகிறாரு. இங்கே நீங்கள் ஆண்டி அப்படின்னு கூப்பிட்றீங்க. இப்போ என்னம்மா அப்படின்னு திரும்புகிறாரு. டவல் அந்த கபோர்டில் இருக்க ஆண்டி, அதை மட்டும் கொஞ்சம் எடுத்து கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவர் ஐயோ நான் பொம்பளை கட்டப்புலேருந்து இப்போ இந்நேரம் நான் இவ புருஷனாக இருந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மார்க்கமாக இருக்குது அவர் ஃபீல் பண்ணுறாரு. வரமா அப்படின்னு சொல்லிட்டு நேராக கபட்டுக்கு போயிட்டு அப்படியே போய் அந்த பெட்டை பார்த்து 4 குத்து குத்துறாரு. கடவுளே உங்களுக்கு கண் இல்லையா, எந்த நேரத்தில் எந்த மாதிரியான சீக்வன்ஸ் எனக்கு கொடுத்துக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குத்துன்னு குத்திட்டு நேராக போய் டவல் எடுத்துகிட்டு அப்படியே ஒன்றும் தெரியாத பிள்ளை மாதிரி அப்படியே பாத்ரூம்குள்ளே வந்துட்டு இந்தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட டவல் கொடுக்குறாரு. நீங்களும் டவலை வாங்கிட்டு அப்படியே எந்திரிக்க போகிறீங்க. ஜிமினு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திருப்பிக்கிறாரு. ஏன்னா அவர் பார்ப்பாரு, விட்டா அவர் நல்லா பார்ப்பாரு, அவர் பார்க்காததான் அப்படின்ற மாதிரி உட்காந்து பார்த்துட்டு இருப்பாரு. ஆனால் இப்போ அவர் லேடி கட்டப்பில் இருக்காரு, உங்களுக்கே டவுட் வந்துடும்ல என்ன இவங்க இப்படி பார்க்குறாங்கன்ட்டு. அதனால டப்புன்னு திரும்பிட்டாரு. நீங்கள் திரும்பிட்டு டவலை கட்டிட்டு நீங்கள் அப்போ தான் அப்படியே ஜிவனுக்கு முன்னாடி போகிறீங்க. ஏன் ஆண்டி இதில் என்ன இருக்குது, இதுக்கு நீங்கள் இவ்வளோ கூச்சப்படுறீங்க, நீங்களும் பொம்பளை நானும் பொம்பளை, இதில் என்ன இருக்குது ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு போகிறீங்க. அவர் ஆமாம்மா கரெக்டு தான், நான் கொஞ்சம் கூச்ச சுபாவம்மா அதுதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. அப்புறம் சரிம்மா அப்புறம் நான் கிளம்பவா அப்படின்னு சொன்னோடனே சரிங்க ஆண்டி போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோடனே அப்பா விட்டா போதுன்ட்டு அவர் அந்த பேக் எடுத்துகிட்டு வந்துருப்பார், ஹேண்ட் பேக், அதை எடுத்துகிட்டு குடுன்னு மனுஷன் ஓடியே போயிடுறாரு. ஏன்னா அவர் கண்ட்ரோல் லூஸ் பண்ணிடுவாரோன்னு அவருக்கு ஒரு பயம். அவர் நேராக வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு இதே தாட்டு தான் மனசனுக்கு ஓடிட்டுருக்கு. அவர் அந்த நீங்கள் 2 பேரும் லைக் ஒன்றா அந்த தாட்ஸு இதெல்லாம் அவருக்கு அப்படியே ஓடிட்டே இருக்குது. அவர் பெட்டே பிடிச்சி அப்படியே தொட்டு பார்த்துட்ருக்காரு. ஏன்டி என்னை இப்படி வாட்டி வதைக்கிற, இந்நேரம் எவ்வளோ ஜாலியாக இருக்க வேண்டிய என்னை என்ன வேஷம் போட்டு சுற்றி வச்சிட்ருக்கேடி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோட்டோவை பார்த்து அப்படியே பெட்டை தடவிட்டுருக்காரு. ரொம்ப மிஸ் பண்ணுறாரு உங்களை அவர். சரி சொல்லிவிட்டு மறுநாள் இப்படியே டேஸ் போயிட்டே இருக்குது. லைக் உங்களுக்கும் ஜிமினுக்கும் லைக் வந்து நீங்கள் இதில் தான் இருக்கீங்க, பிரிவில் தான் இருக்கீங்க. திடீர்னு ஜிமினோட ஒரு மேகசின் வந்து ரிலீஸ் ஆகுது. அது உங்கள் வீட்லேயுமே வந்திருக்கும் அந்த மேகசின். லைக் நீங்கள் வேணும்னே அந்த மேகசின்ஸை வந்து இது பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் ஆனால் வந்து லைக் நார்மலாக எல்லா நார்மல் மேகசின்ஸ்லேயும் ஜிமினோட அந்த அட்வர்டைஸ்மெண்ட் தான் ஃப்ரண்ட் பேஜில் இருக்குது. ஸோ அதனால் உங்கள் வீட்லேயும் அந்த மேகசின் வந்திருக்கும். லைக் நியூஸ் பேப்பர் போடுறவர் வந்து போட்டுட்டு போயிருப்பார். இங்கே காலைல உங்கள் பொண்ணு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்காரா, நீங்களும் ஆஃபீஸ்க்கெல்லாம் கிளம்பிட்டுருக்கீங்க. ஜிம்மன் வந்து சோயாவுக்கு ஊட்டிகிட்டே அவர் பார்த்துட்டு இருக்காரு சோயாவை தான். அப்போ சோயா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது நேராக குடுன்னு ஓடி போய் அந்த மேகசின் எடுத்து பார்க்குறா. இப்போ நீங்கள் அப்படியே ஃபோன் பேசிகிட்டு இருப்பீங்க, அப்படியே காலை கட் பண்ணிவிட்டு சோயா வா அப்படின்னு கூப்பிட்றீங்க. அவளும் அந்த மேகசின் எடுத்துக்கிட்டே அப்படியே குதிச்சுட்டு வரா. வந்து பார்த்தா அதில் ஜிமின் ஃப்ரண்ட் பேஜ்லேயே ஜிமின் தான் செம்ம ஹேண்ட்ஸமாக, அது ஏதோ பர்ஃப்யூம்க்கு தான் ஆடு, சூப்பராக அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட் சூட்டில் செம்மையாக இருக்கார் ஹேண்ட்ஸம்மாக. நீங்கள் அப்படியே அந்த மேகசினையே அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்கீங்க. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேகசின் அப்படியே தள்ளி விடுறீங்க. இங்கே சோயாம்மா எதுக்கும்மா தள்ளி விடுற, கூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த சோயா எடுத்து வச்சுக்கிறா. சோயா போதும் உங்கள் அப்பா பார்த்தது சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. இங்கே சோயாம்மா நீ உனக்கு பிடிக்கலன்னா போ, எனக்கு பிடிக்கும்ல அப்பாவை, நான் வச்சுக்கிறேன் இந்த மேகசினை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கள் சோயா சொல்கிறா. சோயா
மேகசினை வச்சுட்டு சாப்பிடு, ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குழந்தைய கத்துறீங்க. இங்கே ஜிம்மின்னு நீங்கள் ஜிம்மினை பார்த்தோன்னே டென்ஷன் ஆகுறது அவர் பார்க்குறாரு. இவ்வளோ வன்பத்தை வச்சுருக்கா பாரு இவன்ற மாதிரி. ஏம்மா குழந்தைய கத்துற, அவங்க அப்பாவை பார்த்துட்டு அவள் குதிக்கிறா, இதில் என்னம்மா தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் ஜிமின் வந்து உங்ககிட்ட கேட்குறாரு. நீங்கள் ஐயோ ஆண்டி உங்களுக்கு அதை பற்றிலாம் இது தெரியாது ஆண்டி, ஊருக்கெல்லாம் நல்லவன், எனக்கு தான் கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிமின்கிட்டயே ஜிமினை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். இங்கே ஜிமின் அப்படி என்னதாம்மா உனக்கு அவர் பண்ணார் உன் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. ஆண்டி அதெல்லாம் சொன்னால் புரியாது ஆண்டி, ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணிவிட்டு அவர் கெரியர் முக்கியம்னு எனக்கு தெரியும், அதுக்காக நானும் என் குழந்தையும் அவர் வாழ்க்கையிலே இல்லாத மாதிரி எல்லாருக்கிட்டையும் காட்டிட்டு அவர் லைஃப்பில் நிறைய பேர் வந்துட்டு போகிறது எனக்கு பிடிக்கல ஆண்டி. நானும் அவரை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். லிட்டரலி நானும் அவரும் 4 வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது, 10 வருஷம் ஆக போகுது நானும் அவரை ஒன்று சேர்ந்து. ஆனாலும் என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. ஒரு பொண்டாட்டியாக இன்னொருத்தரையோட சேர்த்து எழுதும் போது எந்த பொண்டாட்டி கம்முன்னு இருப்பா? அந்த மேகசின்ஸில் ஃப்ரண்ட் பேஜில் அவர் போஸ்டர் இருந்தாலும் 4வது பக்கம் 5வது பக்கத்தில் எடுத்து பாருங்கள். இந்த ஆக்ட்ரஸோட அவருக்கு தொடர்பு இருக்குது, இந்த மாடலோட அவருக்கு தொடர்பு இருக்குது, இவங்க 2 பேரும் டேட் பண்ணுறாங்க, இன்னும் கொஞ்சம் நாளில் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, இவருனால இவங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க, இப்படி தான் இருக்குது. இதெல்லாம் ஒரு பொண்டாட்டியாக நான் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கும்? நான் அதை தான் சொன்னேன், இந்த மாதிரி வேண்டாம், நார்மல் ஆக்ட்ஸ் பண்ணுங்கள், கேர்ள்ஸ் கூட சேர்ந்து நீங்கள் பண்ண தேவையில்லை, நார்மலான ஒரு இது பண்ணுங்கள், உங்களுக்கு உங்கள் பேரை தப்பாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி எந்த ஒரு இதையும் பண்ணாதீங்க. ஆனால் அவங்க ஏஜென்ட் பேச்சை கேட்டுட்டு மார்க்கெட் இப்படி பண்ணாதான் மார்க்கெட்டு, நீ இப்படி பண்ணாதான் நல்லாயிருக்கும்னு அந்த ஏஜென்ட் சொல்கிறத கேட்டு மண்டையாட்டிட்டு நான் சொல்கிறத கொஞ்சம் கூட கேட்காம இப்படி பண்ணிகிட்ருக்காரு. அப்படி இருக்கும் போது நான் என்னால் எப்படி ஆண்டி கம்முன்னு இருக்க முடியும்? நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஒரு ஒய்ஃபாக ஒருத்தவங்களுக்கு இருந்தீங்கன்னா நீங்கள் இதை அக்செப்ட் பண்ணிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்டே போயிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஜிமின்னு நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்தாம்மா, புரியுது, ஆனால் பேசி தீர்த்துக்கலாம்ல, எதுக்கு அதுக்காக பிரியணுன்ற முடிவெல்லாம் எதுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. நீங்கள் இல்லை ஆண்டி, அவனுக்கு அவன் கெரியர் தான் முக்கியம்னு எனக்கு தெரியும், அவன் அதுக்காக எதுவும் மாற்றிக்க மாட்டான், அதே மாதிரி எனக்கும் என் கெரியர் தான் முக்கியம், அதனால் நாங்கள் பிரியறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஏஞ்சி போகிறீங்க. ஜிமின்னு என்னடா சின்ன ஒரு விஷயம், இதை அப்போவே அதை சொல்லியிருந்தாலே சரி ஓகே, நம்ம ஏஜென்ட் கிட்ட நம்ம பேசியிருக்கலாமே, இதுதான் பிரச்சனைன்னு, இதுக்கு டைவர்ஸ் வரைக்கும் எடுத்துன்னு வந்துட்டாலே இவன்ற மாதிரி தான் அவர் யோசிக்கிறாரு. சரி ஓகே, அது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அதுக்கப்புறமா அவங்க ஏஜென்ட்ஸ் கிட்டலாம் பேசியிருப்பாரு. இந்த மாதிரி எனக்கு வந்து ஃபேமிலி இஷ்யூஸ் ஆகுது, இதனால் என்னால் வந்து இனிமேல் வந்து கேர்ள்ஸ் கூட க்ளோஸாக அண்ட் வந்து இந்த ஈவெண்ட்டெல்லாம் என்னால் அட்டன் பண்ண முடியாது, மாடல்ஸ் கூட சேர்ந்து ஈவெண்ட்டெல்லாம் என்னால் அட்டன் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் ஜிமின் போடுறாரு. ஏஜென்ட்ஸ்க்கெல்லாம் மார்க்கெட் குறைஞ்சிரும் உனக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, இருக்கிற மார்க்கெட் எனக்கு போதும், நான் தனியாக தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்லிடுறாரு. லைக் வயனுக்காக அந்த விஷயத்தை அவர் பண்ணுறாரு. இதுதான் வந்து அவரோட ஃபேமிலியே அது வந்து உடைக்குதுன்னும் போது அவரால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. என் கெரியர் போனாலும் பரவாயில்லன்ற அந்த டிசிஷன் அவர் எடுத்துடுறாரு. ஸோ இந்த விஷயம் வந்து உங்களுக்கு தெரியாது, ஜிமின் இதை வந்து பண்ணாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது. டேஸ் இப்படியே போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறமா வந்து லைக் வந்து உங்கள் வீட்டுக்கு புதுசாக ஒரு ஆள் வர்றாரு. அவர் பேர் பார்த்தீங்கன்னா ஜான். லைக் வந்து உங்கள் சித்தப்பா தான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. வயன் வா வா வா, திஸ் இஸ் ஜான், என்னோடய ஃப்ரெண்டோட பையன், இப்போ தான் யூஎஸ் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. நீங்களும் ஹாய் ஜான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறீங்க. அவர் லைக் வந்து ஒரு மார்க்கமான ஒரு மாதிரி ஆள் மாதிரி தான் தெரியுது. லைக் ரொம்ப லைக் எப்படி சொல்கிறது, ரொம்ப பணக்கார திமிரோட அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆள் மாதிரி உங்களுக்கு தெரியுது. நீங்கள் உங்கள் சித்தப்பாவோட ஃப்ரெண்டுன்றதுனால நீங்கள் அவாய்ட் பண்ண முடியல, நீங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ கொஞ்சம் நேரம் பேசுகிறீங்க, அப்போ ஃபுல்லாக அந்த ஆள் உங்களை ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஓகே ஜான், நான் எனக்கு ஒர்க்குக்கு டைம் ஆகுது, டோன்ட் டேக் மீ ராங், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிக்கிறீங்க. லைக் ஆஃபீஸ்க்கு கிளம்பணும்னு சொல்லிட்டு அப்போ நேராக ஜோயா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு உங்ககிட்ட தான் ஓடி வரா, மம்மி அப்படி சொல்லிட்டு ஓடி வரா. அந்தோடனே மம்மியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு ஜானு. அப்போது ஆமாம், என்னோடய டாட்டர் ஜோயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்போது நாட் ஒன்லி ஜோயா, பார்க் ஜோயா அப்படின்னு சொல்லிட்டு ஜோயா சொல்கிறா. நீங்கள் அப்படியே கீழே பார்க்குறீங்க அவளை. ஸோ யுவர் ஹஸ்பண்ட் நேம் இஸ் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் கேட்குறாரு. நீங்கள் யா ஸோ கால்ட் ஹஸ்பண்ட், இப்போது டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்யூரியஸாக கேட்குறாரு ஜான். இட்ஸ் சம் ஃபேமிலி இஷ்யூஸ் ஜான், நத்திங் சீரியஸ். ஸோ பார்க் ஜிமின் அவர் பேர், ஹீஸ் அ மாடல்.
ஸோ எனக்கு அந்த லைஃப் செட் ஆகல. ஸோ அதனால் நான் டிவோர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜான் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. அவர் ஓ ஓகே சாரி டு ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற வருத்தப்படுற மாதிரி நடிக்கிறான் அந்த ஆள். நீங்களும் இட்ஸ் ஓகே, இட்ஸ் நாட் அபவுட் எனிதிங். ஓகே நான் கிளம்புறேன், ஜோயா வேறு இதில் ஸ்கூலில் ட்ராப் பண்ணணும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோயா கூட்டிகிட்டு நீங்கள் போகிறீங்க. இங்கே இது நடந்தது எதுவுமே ஜிமினுக்குமே தெரியாது. ஜிமின் வந்து அங்கே உள்ள ஏதோ வேலைன்னு சொல்லிட்டு இருந்திருப்பாரு. ஸோ ஜிமினுக்கும் தெரியாது. இங்கே ஜான் வந்து அவங்க சித்தப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அவங்க சித்தப்பா கிட்ட தான், அங்கிள் எதுக்காக என்ன இங்கே வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜான் கேட்குறான். ஜான் உனக்கே தெரியும், லைக் தான் வயனுக்கு 2வது மேரேஜ் பண்ணிக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே ஜான் ஓ இதுக்கு தான் கூப்பிட்டீங்களா? ஐ மீன் அங்கிள் தாராளமா எனக்கு வயனை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். இங்கே அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் நிறையா கான்வர்சேஷன்லாம் இவங்க 2 பேருக்குள்ளே போயிட்டுருக்கா. இங்கே அடிக்கடி இப்போ ஜான் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறான். ஜோயா கிட்ட கூட ட்ரை பண்ணுறான் பேசுறதுக்கு. ஆனால் ஜோயா மூஞ்சே கொடுக்க மாட்டேங்குது. ஏன்னா ஜோயா வந்து லைக் தெரியுது அவங்க அம்மா கிட்ட அவன் எப்படி வந்து க்ளோஸாக இருக்கணும்னு நினச்சிட்டு ரொம்ப பேசுகிறான் அப்படின்ற மாதிரி தெரியுது. லைக் நேராக குடுன்னு ஜோயா வந்து ஒரு நாள் அப்படி தான் ஜானும் நீங்களும் பேசிகிட்டு இருக்கும்போது ஜோயா குடுன்னு உங்ககிட்ட தான் ஜிமின் கிட்ட ஓடி வரா. வந்து டேடி 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 அப்படின்னு சொல்லிட்டு பெட்டு மேலே ஏறி குதிக்கிறா. இங்கே ஜிமின் என்னடி எதுக்கடி குடிக்கிற என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் இங்கே ஜோயா டேடி மம்மி கிட்ட ஜான் சொல்லிட்டு ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான், உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜோயா கேட்குறா. உங்கள் தாத்தாவோட ஃப்ரெண்டு தானே, அதுதான் பிஸ்னஸை பற்றி தானே எதை பேசிகிட்டு இருந்தா? இல்லை டேடி நீ எப்படி மம்மியை பார்ப்பியோ அந்த மாதிரி அந்த அங்கிள் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜோயா சொல்கிறா. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. ஆமாம் டேடி நான் பார்த்தேன், நீ மம்மி காலையில் குளிச்சுட்டு வந்து புடவை கட்டும் போது நீ ஒரு மாதிரி பார்ப்பல்ல அப்படின்னு சொல்கிறா ஜோயா. இதுன்னு ஐயோ இதில் இந்த குள்ளை வாண்டு தூங்கிட்டு இருக்கோன்னு பார்த்தா இதெல்லாம் நோட் பண்ணுதா இதுன்ற மாதிரி மண்டேஸ்வரியனாரு. அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காரு. ஜோயா சொல்கிறா அதே மாதிரி இன்றைக்கி காலையில் மம்மியை அந்த அங்கிள் பார்த்தாரு, அந்த மாதிரியே பார்த்தாரு டேடி. அதனால் எனக்கு அந்த அங்கிளை பிடிக்கவே இல்லை, உன் பிளேஸை ரீப்ளேஸ் பண்ணிவிடுவாரா டேடி அப்படின்னு சொல்லிட்டு ஜோயா கேட்குறா. இங்கே ஜிமினு ஜோயா அந்த மாதிரிலாம் ஒன்று நடக்காது, அப்பாலாம் அப்படிலாம் விட மாட்டேன் ஜோயா, அவன் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் பார்த்தா உண்மையாலுமே கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் வந்து ஜான் வந்து உங்களை பார்த்துட்ருக்கான். ஜிமினுக்கு இங்கே ஏறுது, அப்படியே செம்ம கடுப்பாகுது ஜிமினுக்கு. அப்போது நீங்கள் ஜிமினும் ஜோயாவும் நிற்கிறத பார்த்துட்டு ஆண்டி ஒரே ஒரு கப் காஃபி மட்டும் எங்கள் ஜானுக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமினும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிச்சனுக்கு போய் அவருக்கு அவ்வளோ கோவம் வருது, போட்டு பாத்திரத்தெல்லாம் உருட்டுறாரு. எப்படி பார்க்குறான் பரதேசி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கோவம் வருது, விட்டு அடிச்சிருவார் அவர், அவ்வளோ கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் நேராக போயிட்டு காஃபி போட்டுட்டு இவனுக்கு சுகர் ஒரு கேடுன்னு சொல்லிட்டு 2 ஸ்பூன் உப்பள்ளி போட்டுடுறாரு. உப்பள்ளி போட்டுட்டு நல்லா கலக்கிட்டு நேராக எடுத்துகிட்டு போயிட்டு சிரிச்சுக்கிட்டு இந்தாங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜானும் எடுத்து குடித்த உடனே அப்படியே துப்பிடுறாரு ஃபுல்லாக. பிறக்கிற வேற ஏறிச்சு அந்த மனுஷனுக்கு. என்னாச்சு ஜான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போய் மடையை தட்டின்னு இருக்கீங்க. இல்லை ஜிமினு அடியே நீ எதுக்கடி எழுந்திரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முறைக்கிறாரு. நீங்கள் பாட்டு போயிட்டு மண்டையை தட்டி விட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு போயிட்டு கேட்டுட்ருக்கீங்க. திஸ் காஃபி இஸ் டூ சால்ட்டி வயன் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் சொல்கிறாரு. அப்போ உங்களை பார்க்குறாங்க எல்லாம், சால்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் நேராக போயிட்டு லைட்டாக அந்த காஃபியை தொட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி தொட்டு லிக் பண்ணி பார்க்குறாரு. அச்சோ சுகர் டப்பாவும் சால்ட்டு டப்பாவும் ஒரே மாதிரி இருக்கும்ல நம்ம வீட்டில், தெரியாமல் உப்பு போட்டுட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் சொல்கிறாரு. சரிங்க ஆண்டி பரவாயில்ல வேறு காஃபி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜானு இல்லை பரவாயில்ல வயன் எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. எங்கள் ஜிம்முன்னு வாடா என் சக்காலத்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டுருக்காரு. அதுக்கப்புறம் லைக் வந்து நார்மலாக கான்வர்சேஷன் உங்களுக்குள்ள போய் ஜான் வந்து கிளம்பி போயிடுறாரு. இங்கே நீங்கள் ஜிம்மின் வந்து நேராக உங்ககிட்ட தான் வந்து யாரும்மா அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் ஜான் அவர் பேர் ஆண்டி சித்தப்பா எனக்கு 2வது மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு பற்றி பேசிகிட்ருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்மின் ஷாக் ஆகுறாரு. இங்கே நீங்கள் ஐயோ ஆண்டி நீங்கள் ஷாக்கார அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, நான் 2வது கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாலலாம் நான் இல்லை, நான் ஜோயாக்காக மட்டும்தான் இனிமேல் என் லைஃப்.
டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நான் ஜோயாக்காக மட்டும் தான் இருக்க போகிறேன். எனக்கு இந்த மேரேஜில் இருக்க இன்ட்ரெஸ்ட் எனக்கு போயிடுச்சு. நான் 2வது கல்யாணம்லாம் பண்ணிக்கிற ஐடியாவில் நான் கண்டிப்பாக இல்லை ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிமின் கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமின்னு 2வது கல்யாணம் பண்ணி வைக்கிறான் அந்த கிழமை உனக்கு, பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜிமின் போயிடுறாரு. ஸோ ஜோயா சொன்னது உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு இப்போ தான் புரியுது. ஸோ அப்படியே டேஸ் போகுது. ஜானும் வந்து வயன்கிட்ட க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணிட்டு 2 பேரும் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் லெவலில் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க ஜானை. ஸோ அதனால் நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க, நல்லா அழகாக ரெடியாகி ஒரு பார்ட்டிக்கு மாதிரி கிளம்புறீங்க. ஜிமினே உங்களை பார்த்து ரசிக்கிறாரு, அழகாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு. என்னம்மா அழகாக கிளம்பி எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. ஏன் நீங்கள் இல்லை ஆண்டி ஒரு பார்ட்டி இருக்குது அதுக்கு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஆண்டி நான் போயிட்டு வரேன் பாய், நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடைசியாக போகிறதுக்கு முன்னாடி கேட்குறீங்க. ஜிமின்னு அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்களும் தேங்க்ஸ் ஆண்டி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க. ஜிம்மி நீங்கள் ஜோயாவுக்கு சாப்பாடெலாம் ஊட்டிட்டு, ஜோயாவுக்கு இன்றைக்கி லீவு அதனால் சாப்பாடெலாம் ஊட்டிட்டு நேராக என்ன பண்ணுறாருன்னா, ஜோயா வந்து அவங்க ப்ளே ஸ்கூல் மாதிரி லைக் வந்து லீவ் நாளில் நம்ம வந்து இந்த ஆக்டிவிட்டிலாம் இது பண்ணுவோம்ல, ஆக்டிவிட்டி கிளாஸ் மாதிரிலாம் இருக்கும்ல, அவள் வந்து ட்ராயிங் அண்ட் ஸ்விம்மிங் கிளாஸில் வச்சு சேர்ந்துருக்கா. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, சாப்பாடெலாம் ஊட்டி விட்டு நேராக ட்ராயிங் கிளாஸில் கொண்டு போய் விட்டுட்டு ஜோயாவை விட்டுட்டு ஜிம்மின் திருப்பி வீட்டுக்கு வராரு. வந்து பார்த்தா இங்கே இந்த உங்கள் சித்தப்பாவும் இன்னொரு ஆளும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜிம்மின் அதை ஒட்டு கேட்டுட்ருக்காரு. எப்படியோ நான் நினச்சது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சித்தப்பா சொல்கிறாரு. ஜிம்மி எனக்கு ஒன்றும் புரியல, என்ன அந்த ஆள் பண்ணுறான்ட்டு அப்படி பார்த்துட்ருக்காரு. எப்படியோ இப்போ அவள் ஜான் கூட தான் போயிருக்கா, நம்ம நினச்ச மாதிரியே அவ்வளோதான், அவள் கதை முடிஞ்சது. சொத்தெல்லாம் எப்படி என் பேரில் மாற்றுறதுன்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீ பார்த்துக்கோ. சொத்து பத்திரம்லாம் அவளோட கபர்டில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கடைசியாக நான் அவள் அங்கே இருக்கிற வச்சதை தான் நான் பார்த்தேன். அதெல்லாம் என்னென்னு நீ பார்த்துரு, சொத்தை ஃபுல்லாக என் பேருக்கு மாற்றிடு. அவள் கதை அவ்வளோதான். அவள் ஜானை கல்யாணம் பண்ணிக்கிறானா, அவன் என்ன பண்ணுறான்னு எனக்கு தெரியாது. ஆனால் சொத்தை ஃபுல்லாக என் பேரில் மாற்றி விட்டுடு, நீ என்ன அது இல்லீகலாகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வக்கீல் மாதிரி இருக்கான், அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். இங்கே ஜிமினுக்கு ஒன்றும் புரியல, என்னது ஜான் கூட போயிருக்காளா அப்படின்னு சொல்லி இப்போ தான் ஜிமினுக்கு ரியலைஸ் ஆகுது என்ன நடக்குதுன்ட்டு. அப்புறம் அவன் சொல்கிறான், அந்த ஜான் அவன் மேலே பைத்தியமாக இருந்திருக்கான், அதனால தான் சொன்னோடனே வயனுக்குன்னு சொன்னோடனே வந்துட்டான். அதனால் நான் இன்றைக்கி என்ன நடக்குமோ தெரில அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினு கார்க்கி எடுத்துகிட்டு நேராக அவங்க லொக்கேஷனை ட்ராக் பண்ண ட்ரை பண்ணுறாரு உங்கள் ஃபோன்லேருந்து. அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு உங்கள் ஃபோன் நம்பர் வச்சு உங்கள் லொக்கேஷனை ட்ராக் பண்ணி நேராக ஒரு இடத்துக்கு போகிறாரு. அது பார்ட்டி ஹால் மாதிரி தான் இருக்குது. ஸோ அவங்க ஃபுல்லெல்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே ஜிமின் வந்து லேடி கெட்டப்பில் தான் போகிறாரு, லேடி கெட்டப்பிலே தான் போகிறாரு. போயிட்டு அங்கெல்லாம் டான்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் ஆடிட்டுருக்காங்க. அங்கே 2-3 பேர் வந்து ஜிமினை தெரியாமல் எடுத்துட்டு, ஏய் கிளவி உனக்கு என்ன வேலை, என்ன குடிக்க வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க. ஜிமின் கம்முன்னு இருக்காரு, எதுவும் பேசாமல் நேராக உங்களை தான் தேடிட்டு இருக்காரு. அப்படியே எக்கி எக்கி பார்த்துட்டு உங்களை தான் தேடிட்டுருக்காரு. பார்த்தா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் உங்களை காணும். ஜிமின் அப்போ தான் வந்து அங்கே வெயிட்டர்கிட்ட போய் கேட்குறாரு, தம்பி இங்கே வேறு ஏதாவது ரூம் இருக்காப்பா, இங்கே வரவங்க வேறு ஏதாவது போகிற இடம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது இங்கே அட்டாச்சு ரூம் இருக்குது மேடம், அங்கே தான் இருப்பாங்க, இங்கே இருக்கிறவங்க மிஞ்சி போனால் அங்கே இருப்பாங்க, இல்லைனா ரெஸ்ட் ரூம் அந்த மாதிரி இங்கே மட்டும்தான் இடம் இருக்குது அப்படின்னு. அட்டாச் ரூம் எங்கேப்பா இருக்குது அப்படின்னு கேட்கவும் அவர் ஒரு வழி காட்டுறாரு அந்த வெயிட்டரு. ஜிமினும் அந்த இடமே அப்படியே ரெட்டாக அப்படியே டிம்மாக இருக்குது. ஜிம்னும் அவருக்கு புரியுது இந்த மாதிரி இங்கே எதுக்கு வருவாங்க, இந்த ரூமுக்கு எதுக்கு வராங்கன்றது அவருக்கு புரியுது. அவருக்கு கொஞ்சம் பக்கு தான் அடிக்குது, வயனுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் பயத்துலேயே தான் அவர் பாட்டு போயிட்டுருக்காரு. போயிட்டு ஒரு ரூமாக அவர் தட்டுறாரு. பட் ஆனால் அவ்வளவோ லைக் நார்மலாக ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் காலியாக தான் இருக்குது. ஒரே ஒரு ரூமில் வந்து மட்டும் லைக் வந்து இந்த கத்துற சவுண்டு மாதிரி லைக் வந்து கேட்குது. ஜிம்னுக்கு அவ்வளோதான் நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருக்குது. ஐயோ என்ன ஆச்சு தெரியலேன்னு சொல்லிட்டு அவர் கிட்ட போயிட்டு அப்படியே டோரை ஒரு ஃபோர்ஸாக ஒரு பஞ்சு கொடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா இங்கே ஜான் தான் உங்களை படுக்க போட்டு மேலே ஓவர் ஆகி உங்கள் 2 கையையும் அப்படியே பிடிச்சிட்டு உங்ககிட்ட லைக் வந்து தப்பாக நடக்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்கான். அவ்வளோதான். ஜிமினுக்கு பார்த்தோன்னே உச்சந்தாலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் சல்லுன்னு ஏறி போச்சு. வந்து எட்டி ஒரே மிதி தான். இங்கே நீங்கள் அது அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கீங்க ஷாக்கில். என்ன ஆண்டி என்ன இப்படிலாம் ஆக்ஷன்லாம் பண்ணுறாங்கன்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு அப்படியே ஏஞ்சி உட்காந்து உங்களோட ஓவர் கோட் நீங்கள் லைக் கொஞ்சம் ரிவ்லிங்காக ட்ரெஸ் பண்ணியிருப்பீங்க, ஓவர் கோட் எடுத்து அப்படியே போத்திக்கிட்டு அப்படியே ஓரமாக நிற்கிறீங்க. இங்கே கிளவி என்ன என்ன நீ எதுக்கு இங்கே வந்த, மொன்னையாரிங்க அமுச்சு விட்டா 4 அடி கொடுத்த செவிலில் செத்து போயிடுவேன், என்ன இட்டு வைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜான் கத்துறான். இங்கே ஜிம்மின்னு முடிஞ்சா கைவிடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓன் வாய்ஸ்லேயே பேசுகிறாரு.
இங்கே நீங்கள் முழிக்கிறீங்க, என்ன என்ன நடக்குதுங்கன்ற மாதிரி பார்க்குறீங்க. உங்களுக்கு அந்த பழக்கப்பட்ட வயசு தானே, புருஷனோட வயசு தெரியாதா? நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, என்னது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறீங்க. அப்போ இங்கே ஜானு, என்ன கிளவி மிமிக்ரி பண்ணி நல்லா தடிக்கொண்டு நல்லா பேசுனீங்கன்னா நாங்கள் பயந்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜான் கேட்குறான். ஜிமின்னு, ஏ ஆம்பளை இருந்தால் தொடுறா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சொல்கிறாரு. ஏ கிளவி நான் ஆம்பளை தான் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஜிம்மில் போய் அடிக்க போகிறான். ஜிம்மின் செம்மையாக போட்டு ஆக்ஷன் பண்ணி விட்டுறாரு. ஃபுல்லாக போட்டு பெட்டிலே தள்ளி விட்டு கும்முன்னு கும்மி விடுறாரு. மூக்கில் குத்தி பஞ்ச் பண்ணி ரத்தமே வந்துடுது அவனுக்கு. அவனுக்கு ஒன்றும் புரியல. அவன் அப்படியே முடிக்கிறான், என்ன இது கிளவி போட்டு இப்படி எவ்வளோ பொழந்தெடுக்குதுன்ற மாதிரி. ஆனால் அவங்களுக்கு லைட்டாக கொஞ்சம் புரிய வந்துருச்சு. ஏன்னா ஜிமினோட வாய்ஸை கேட்டதில் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அது ஜிமின்னுட்டு. உங்களுக்கு ஒரு பக்கம் என்னடா இவன் எப்படி இவ்வளோ நாள் நம்மளை ஏமாற்றிட்டு இருந்திருக்கானேன்ட்டு உங்களுக்கு இருந்தாலும் அவங்க புருஷன் அவங்க கூட இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே தான் உங்களுக்கு ரிலாக்ஸே ஆகுது. பாடி நம்ம வந்து ஒன்றும் இதுவும் அவளை அதுக்கு முன்னாடி வந்து காப்பாற்றிட்டாருன்ற மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. நீங்கள் அவர் மேலே கோவமாக தான் இருக்கிறீங்க, எப்படா நீ இவ்வளோ நாள் என்னை ஏமாற்றிட்டு இருந்தேன்ற மாதிரி. ஆனால் இப்போ நீங்கள் அதெல்லாம் எதுவுமே இது பண்ணல. நீங்கள் பாட்டு ஓரமாக நிற்கிறீங்க. போட்டு பஞ்ச் பண்ணிட்டு நேராக ஜிமின் உங்களை தான் பார்த்து முறைக்கிறாரு. வா அப்படின்னு கூப்பிட்றாரு. நீங்கள் எதுவும் பேசலை, கம்முன்னே நிற்கிறீங்க. ஓய் ஒன்னதான் வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி தரன்னு அப்படி இழுத்துட்டு போகிறாரு. அவர் லேடி கெட்டப்பில் தான் இருக்கார். ஆனால் இதுக்கு மேலே என்ன இருக்குது நான் வந்து இது பண்ணுறதுக்குன்ற மாதிரி தான் அவர் ரிவீல் பண்ணிட்டாரு. நேராக தரன்னு இழுத்துட்டு போயிட்டு காரில் தான் வந்திருப்பார். காருக்குள்ளேயே உங்களை உட்கார வச்சுட்டு ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணுறாரு வண்டியை. நேராக எங்கே போகிறாருன்னு தெரியல உங்களுக்கு. நீங்களும் ஆனால் வாயை திறக்கல, கம்முன்னு தான் இருக்கீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து, நீ ஏமாத்துக்காரன்னு ப்ரூஃப் பண்ணிட்டல, இத்தனை நாள் ஒரு பொம்பளை கெட்ட போட்டு என்னை ஏமாத்திருக்க. நானும் உன்னை நம்பி இந்த அளவுக்கு கேவலமாக இருப்பியா ஜிமின் நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுகிறீங்க. ஜிமின் அப்படியே திரும்பி உங்களை திமுறாக ஒரு அப்படியே ஸ்மோக் பண்ணி பார்த்துட்டு, என்னாச்சி உன் அளவுக்கு கிடையாதுடி. நான் ஊர் பேர் தெரியாதவங்க கிட்ட போய் பிள்ளையை பார்த்துக்கிறதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்க. அவங்க பணத்துக்காக வந்து வராங்களா, இல்லைனா வந்து நம்ம உண்மையிலே நம்ம பிள்ளையை பார்த்துக்க வருவாங்களான்னு யோசிச்சியா? பிஸ்னஸ்னு பிள்ளைய விட்டுட்டு அவளுக்கு ஜுரமே வந்துச்சு. என்னைச்சின்ற உனக்காகவும் பொண்ணுக்காகவும் தான் நீ நான் இந்த கெட்டப்பே போட்டேன். என் வேலையெல்லாம் ஒதுக்கி நம்ம குழந்தைக்காக மட்டும்தான் நான் அதை பண்ணேன். நாச்சியா? ஏன் எதுக்கு முதல்ல ஊர் பேர் தெரியாதவங்க ஒரு வாரத்தில் உனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டானா அவங்க கூட நீ வந்து பார்ட்டி போவியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிமின் கேட்குறாரு. நீங்கள் நான் வேணும்னு போல் பிஸ்னஸ் விஷயமாக தான். என்னடி பெரிய மயிறு பிஸ்னஸ் விஷயம்? ஏதாவது ஆச்சுன்னா யார் பொறுப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிமின் கத்துறாரு. நீங்கள் ஏதாவது ஆச்சுன்னா நீ மொம்பிளையே பார்த்துப்பல்ல, என்னை பற்றி யாருக்கு அக்கறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் சொல்கிறீங்க. உனக்கு புரியுதா இல்லையாடி? இப்போ கூட நான் அவன் மேலே இருக்க அக்கறையில் தாண்டி கத்திக்கிட்டு இருக்கேன். இல்லைனா எக்கேடாவது கெட்டு போய் எனக்கு என் பிள்ளை போதும்னு நான் என் பிள்ளைய மட்டும் பார்த்துருக்க மாட்டேனா? உன்னை தேடி எதுக்குடி நான் வரணும்? எனக்கு நீயும் முக்கியம்டி. 10 வருஷம் ஆகப்போதுடி உனக்கும் எனக்கும். நீயும் நானும் சம்மந்தப்பட்டு நீயும் நான் லவ் பண்ணி 10 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை 10 வருஷம். இட்ஸ் அ டிக்கேட். இன்னும் கூட உனக்கு என் மேலே நம்பிக்கை வர மாட்டேங்குது. எனக்கு புரியல. உனக்கு நான் இங்கே பாரு, நீ உனக்கு யாரும் இல்லை இந்த சிம்பத்தியை வச்சுலாம் நான் உன்னை லவ் பண்ணல. இன்கேஸ் சொல்ல போனால் நான் உன்னை லவ் பண்ணும்போது உனக்கு அம்மா அப்பா இல்லைன்னு எனக்கு தெரியாது. நான் உண்மையிலே உன்னையே தாண்டி லவ் பண்ணேன். உன் பணத்துக்காக என்னைக்காவது நான் உன்னை சொல்லியிருப்பேனா உன் பணத்துக்காக நான் இது பண்ணியிருக்கேன்னு? எனக்கு கிடையாது பயன். உன் பணத்துக்காகவோ உன்னோட இதுக்காகவோ நான் உன்னை லவ் பண்ணலை. எனக்கு நீ மட்டும்தான் முக்கியம். எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? அவன் மேலே அப்படி ஏறி உட்காந்து கையை வச்சு பிடிச்சிட்டு இருக்கும்போது அவனை அப்படியே சாவடிச்சிடலான்ற அளவுக்கு கோவம் வந்துடுது. தேவையில்லாமல் இஷ்யூ ஆகக்கூடாதுன்னு கம்முன்னு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பாட்டு ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணிட்டு நேராக எங்கே போகிறாருன்னு பார்த்தா அவர் பொண்ணை கூப்பிட்றதுக்காக தான் ப்ளே ஸ்கூலில் அதாவது அந்த ட்ராயிங் கிளாஸில் விட்டுருப்பார்ல, நேராக போய் அங்கே போய் வண்டி நிற்கிது. ஜோயா அங்கே இருக்கா, போய் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொன்னோடனே நீங்களும் இறங்கி நேராக போயிட்டு ஜோயாவை கூட்டிகிட்டு வரீங்க. அவன் குதிச்சுட்டு வந்துட்டு, ஆண்டி வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது நடிக்குது. இங்கே நீங்கள் ஆண்டியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம் ஜெமிமா ஆண்டி. ஏன் மம்மி உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஜோயா கேட்குறா. நீ கூட கடைசியில் உங்கள் அப்பா கூட சேர்ந்துட்டு என்னை ஏமாத்திட்டல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. இங்கே ஜோயா திருத்துன்னு முழிக்குது, அவங்க அப்பாவை பார்க்குது. அவர் உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே மம்மி எனக்கு தூக்கம் வருது மம்மி அப்படி சொல்லிட்டு ஜோயா அப்படியே கம்முன்னு போயிட்டு அப்படியே சோரமாக அப்படியே விண்டோ சீட்டில் போய் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு வருது ஜோயா. அது நீங்கள் அப்படியே மறைக்கிறீங்க ஜோயாவை. இவ கூட ஒரு கேடி நடிச்சிருக்கு இத்தனை நாள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சொல்லிகிட்டு இருக்கு
இங்கே பார்த்துட்ருக்கீங்க சோயாவை. அதுக்கப்புறம் இப்படியே டைம் போயிட்டே இருக்குது. லைக் வந்து பார்த்தா நீங்கள் நேராக ஜிமின் வந்து உங்கள் வீட்டுக்கு ஐ மீன் உங்கள் 2 பேரோட வீடு ஜிமினோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு. நீங்கள் இங்கே இறங்கிறதுக்கு முரட்டை பிடிச்சிட்ருக்கீங்க. ஜிமின் ஒழுங்கு மரியாதை என் வீட்டில் கொண்டு போய் விடு, என்ன எனக்கு நான் இங்கெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் இங்கே வரியா வரலனாலும் உனக்கு கேட்கல, ஒழுங்கு மரியாதை வா இறங்கி, எனக்கு டென்ஷன் ஏற்றாத, என்ன நடந்துக்கிட்டு இருக்கனே உனக்கு தெரியல உன் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கத்துறாரு. என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? கார் பார்க்கிங் ஏரியா இது, என்னால் இங்கெல்லாம் கத்தி எல்லோரும் முன்னாடியும் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. நேராக ரூம்க்கு வா, அங்கே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்களும் சரி ஓகே என்ன தான் சொல்கிறான்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு நேராக நீங்கள் போகிறீங்க. அங்கே ஜோயா நேராக போயிட்டு நீங்கள் ஆக்சுவலி ஒரு நாய்க்குட்டி ஒன்று வச்சுருப்பீங்க, டூசன் அது பேர், ஓகேவா? ஐயோ நேராக டூசனை போயிட்டு இது கொஞ்சது ஃபுல்லாக, ஏன்னா அது நீங்கள் பிரிஞ்சு போனதுலேருந்து டூசனை வந்து ஜிமின் மட்டும் தான் பார்த்துருப்பாரு. ஆனால் நேராக அது அந்த ஃபேஸை லிக் பண்ணுது அந்த நாய் 2 பேரும். ஐயோ டூசன் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணி தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோயா போய் கட்டி பிடிச்சிக்கிறா. அதுக்கப்புறம் ஜோயா பாட்டு அவர் ரூம்குள்ளே டூசனை கூட்டு போயிட்டு விளாண்டுருக்கா. மெய்ட்ஸ் கிட்ட சொல்லி விட்டுறாரு ஜிமின், ஜோயாவுக்கு வந்து சாப்பாடுறதுக்கு ஏதாவது கொடுங்கன்னு சொல்லிட்டு. இங்கே உங்கள் கையை பிடிச்சி தரன்னு எடுத்துகிட்டு போய் ரூமில் தள்ளி விட்டு லாக் பண்ணிவிட்டு போயிட்டு நீங்கள் நேராக போய்ட்டு பெட்டுக்கிட்டே போய் நின்றுன்னு இருக்கீங்க. அவர் எதுவுமே பேசல. அவர் போட்ட அந்த இருக்கிற ஆத்திரத்தில் அவர் அந்த விக்கு எல்லாம் கழட்டி தூக்கி விசிறி அடிக்கிறாரு. ஏன்னா ஜான் உங்ககிட்ட நடந்துக்கிட்ட விதம் அவருக்கு செம்ம வெறியாயிடுச்சு. அவ்வளோ பொசசிவான ஒரு ஹஸ்பண்ட் அவர் முன்னாடியே ஒருத்தவங்ககிட்ட இப்படி நடந்துக்கிறான்னா எப்படி அவருக்கு இருக்கும்? அதனால் நீ அந்த விக்கெல்லாம் கழட்டி தூக்கி அடிச்சுட்டு நேராக அந்த ட்ரெஸ் எல்லாம் கழட்டி தூக்கி அடிச்சுட்டு இப்போ அவர் பாக்ஸஸில் மட்டும்தான் இருக்கார். நேராக அவர் உங்களை அப்படியே ஒரு லுக்கு விட்டு ஒரு டவல் எடுத்துகிட்டு நேராக பாத்ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷன் ஆகிட்டு வர போகிறாரு. நீங்கள் அப்படியே பெட்டில் உட்காந்துட்டு வெயிட் பண்ணிருக்கீங்க. எதுக்காக இவன் நம்மளுக்கு என்ன சொல்ல வரான் அப்படின்றக்காக கேட்குறதுக்கு வெயிட் பண்ணிருக்கீங்க. ஜிமினும் நேராக வராரு. குளிச்சு முடிச்சுட்டு வந்துட்டு நீங்கள் பாட்டு கத்திட்டுருக்கீங்க. என்னத்தை சொல்ல வந்த சொல்லு, எனக்கு டைம் இல்லை. நீ குளிச்சு முடிச்சுட்டு வந்து உன்னோட மேனியை பார்த்துட்டு இருக்கிறதுக்குலாம் எனக்கு ஆசையும் இல்லை. என்னத்தை சொல்ல வந்து சீக்கிரம் சொல்லு, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமினு இங்கே வந்து அப்படியே திரும்பி பார்த்துட்டு, உன் சித்தப்பாக்காரன் பண்ண வேலை தான் இது தெரியுமா? உன் சித்தப்பாக்காரன் தான் அவன் சொத்தெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு இதை எல்லாத்தையுமே அவன் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஜிமின்னு. நீங்கள் இப்போ என்ன கடைசியில் எங்கள் சித்தப்பாவே மேலேயே எனக்கு பழிப்படுறியா? அவர் தான் என்னை சின்ன வயசுலேருந்து வளர்த்தாரு. கொஞ்சம் கூட உனக்கு அறிவு இல்லை. ஏதாவது ஒரு பொய் சொல்லணுன்னா அதுக்கு ஒரு நியாயம் வேணாம். நான் வந்து அப்படியே கண்ண முடின்னு நம்பிடுவேன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு கண்டமேனுக்கு கத்துறீங்க. யாரா இவ பைத்தியக்காரி, இப்படி ஒருத்தியை போயிட்டு எப்படா நான் போய் குடும்பம் நடத்தின இவ கூடன்ட்டு ஜிமின் முழிச்சு அப்படியே பார்க்குறாரு. சரி உன் வீட்டில் கேமரா இருக்கா? ஹைடெக்கான கேமரா தானே வச்சுருக்க, பேசுறதும் சேர்த்து கேட்குற மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நீங்கள் ஆமாம், ஆனால் நான் இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் எதுவும் யூஸ் பண்ணி பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. பார்த்தது இல்லைல்ல, உன் ஃபோனில் கனெக்ட் ஆகிருக்கும்ல, எப்படியோ எடுத்து பாரு, உன் சித்தப்பங்காரன் என்ன பேசுகிறான், என்ன யாரை கூப்பிட்டு என்னென்னலாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொன்னான்னு அதில் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு அவர் ட்ரெஸ் லைக் வந்து அதில் தொடச்சிட்டு அவர் தலை குளிச்சுட்டு வந்துருப்பாரு. ஸோ தொடச்சிட்ருக்காரு. நீங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஆப்பெல்லாம் இது பண்ணிவிட்டு பார்க்குறீங்க என்ன நடக்குதுன்னு. அதே மாதிரி ஒரு வக்கீல் வந்து பேசிகிட்ருக்காரு. உங்களுக்கு அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு டீட்டெயில்டாக கேட்கல. ஸோ அதனால நீங்கள் உங்களோட ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ் கனெக்ட் பண்ணிவிட்டு கேட்குறீங்க. ரொம்ப லைட்டாக தான் கேட்குது. அப்போ தான் எல்லாமே கேட்குது. அதில் என்னென்னலாம் இவங்க பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நீங்கள் ஆக்சுவலி ஜோயாவை தனியாக வீட்டில் விட்டுட்டு போகிறதுனால உங்கள் சித்தப்பா கதை தெரிஞ்சிருக்காது. அந்த கேமரா ஃபிக்ஸ் பண்ணது எப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ நீங்கள் ஆள் வச்சு ஜோயாவுக்கு வந்து சேஃப்டிக்காக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க கேமரா வித் மைக்கோட. ஸோ அதில் தான் இப்போ நீங்கள் அதை கேட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கு கண்ணே கலங்குது. உங்கள் சின்ன வயசுலேருந்து உங்களை வளர்த்து சித்தப்பா இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்ணே கலக்குது. ஜிமின் பாட்டு நேராக போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாரு உங்கள் சித்தப்பா மேலே. நீங்கள் அந்த இதுலேருந்தே நீங்கள் இன்னும் வெளியில் வரலை. உங்கள் சித்தப்பா உங்களுக்கு இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு என் ஜிமின் வந்து கண்மூடித்தனமாக எல்லாரையும் நம்பினீங்கன்னா இதுதான் கெதிவாயன். இப்போயாச்சும் புரிஞ்சுக்கோ, எனக்கு உன் பணம் தேவை இல்லை. உன் சித்தப்பனுக்கே கொடுத்துரு. நீ அதை நீ என் பொண்டாட்டியா, என் பிள்ளைக்கு அம்மாவா, என் கூட இரு, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜிமின் சொல்கிறாரு. நீங்கள் எதுவுமே கேட்கல, இங்கே பாட்டு கம்முன்னு தான் இருக்கீங்க, எதுவுமே பேசலை. அவர் ஏதாச்சும் பேசுடி, எப்படியே கம்முனே இருக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கத்துறாரு. நீங்கள் அப்பயுமே கம்முன்னு தான் இருக்கீங்க. உங்களுக்கு நடந்த விஷயங்களெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே யோசிச்சுட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து ஜிமினும் சரி ஓகே உங்களுக்கு டைம் கொடுக்குறாரு. ஓகே அவளுக்கு ரெக்கக்னைஸ் பண்ணி எல்லாம் என்ன நடக்குதுன்னு ரியலைஸ் பண்ண லேட் ஆகும், கொஞ்சம் டைம் கொடுப்போன்னு கம்முன்னு அவர் உங்கள் பக்கத்தில் உட்காந்து ஃபோன் தான் நோண்டிட்டு இருக்காரு. நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து ஜிமினை கூப்பிட்றீங்க. ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றீங்க. அவர்
என்னடி அப்படின்னு கேட்குறாரு. சரி நான் கேட்டிருந்தேன் அந்த டைவர்ஸ் வந்து எப்போ தர அப்படின்னு கேட்குறீங்க. அவர் மவளை இவ்வளோ தூரம் சொல்லின்னு இருக்க, உனக்கு டைவர்ஸ் திருப்பி நீ அத்தையே எடுத்த இடத்துலயே போறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துறாரு. நீங்கள் நீ இதெல்லாம் பண்ணன்றதுக்காக டைவர்ஸை நான் நோன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு உண்மையிலே எனக்கு வந்து இந்த ப்ரெஷரான உன்னை யார் கூட சேர்த்து வச்சு எழுதுவாங்கன்ற இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஜிமின் கிட்ட சொல்கிறீங்க. உடனே ஜிமின் இங்கே பாரு வயன், என்னை ரொம்ப நீ படுத்துறடி, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நான் வேறு ஏதாவது ஹோட்டல் கூட எடுத்து தங்கிக்கிறேன், நான் இங்கே இல்லை, நீ டைவர்ஸ் எனக்கு சைன் பண்ணி அமுச்சு விட்டுடு அந்த டாக்குமெண்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏஞ்சி போகிறீங்க. ஐயை பிடிச்சி இழுத்து அப்படியே போட்டு உங்களை அப்படியே லாக் பண்ணிடுறாரு பெட்லேயே. மேலே ஒவ்வொரு ஐயை அப்படியே லாக் பண்ணிவிட்டு உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. செம்ம கண்ணில் பார்க்குறாரு மனுஷன். நோ டிவோர்ஸ் வயன், லெட்ஸ் டாக் இட் பெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் ஜிமின் தயவுசெய்து விடு, நீ எனக்கு ஹெல்ப் பண்ண அதுக்காக தேங்க்ஸ், அதுக்காக எனக்கு இந்த டிவோர்ஸ்லேருந்து நான் நோன்லாம் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? உனக்கு என்ன, நான் வந்து கேர்ள் மாடல்ஸ் கூடலாம் நடிக்கக்கூடாது அதுதானே? ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு அவர் ஏஜென்சிக்கு தான் கால் பண்ணுறாரு. கால் பண்ணிவிட்டு அந்த நான் சொன்னல முன்னாடியே லைக் வந்து அவர் வந்து இந்த கான்ட்ராக்டை வந்து லைக் வந்து இது பண்ணியிருப்பார், கேர்ள்ஸ் கூட நடிக்க மாட்டேன்ற மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் போட்டு அவர் ஏஜென்சி கிட்ட சொல்லியிருப்பாருன்னு சொல்லிட்டு அதை விஷயமா வந்து பேசிட்டு அந்த ஏஜென்சி கிட்டேருந்து அவங்க வந்து இல்லை நீங்கள் இப்படி தான் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு சொல்ல வைக்கிறாரு. உங்களுக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா அவர் எதுக்காகவும் அதில் அவர் மார்க்கெட்டே போயிடும். லைக் அதை பண்ணாருன்னா ஒரு பேரையாக நினச்சாதான் அங்கே எல்லோரும் பார்ப்பாங்க. தனியாக ஜிம்முன்னு இருந்தால் அது வந்து மார்க்கெட்டே வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி. ஆனாலும் அவர் நீங்கள் ஹர்ட் ஆகிறீங்கன்றதுக்காக அதை அவர் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு உண்மையிலே எனக்காக தான் பண்ணியாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவர் இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களுக்காக பண்ணேன் அப்படின்றாரு. நீங்கள் விளையாடாத சொல்லு அப்படின்றீங்க. உனக்காக தாண்டி பண்ணேன், அன்றைக்கி நீ சொன்னல நீ வந்து இதுதான் உன் பிரச்சனைன்னு, இது என் பிரச்சனை உன் பிரச்சனையாக இருந்து நம்ம ஃபேமிலியை பிரித்து வைக்கிறது எனக்கு சரியாக படலை. இது கெரியர் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் உனக்காக நான் இதை பண்ணேன். இப்போயாச்சும் புரிஞ்சுக்கோ, எனக்கு உன்கிட்டேருந்து வேறு எதுவுமே வேணாம் வயன், எனக்கு நீ போதும். என்னை சுற்றி இருக்கவங்க என்னை விட்டுட்டு போனால் கவலையே படமாட்டேன், ஆனால் நீ எனக்கு வேணும். என்னோடய வேர்ஸ்ட் டைம்லேயும் எனக்கிட்ட ஒன்றுமே இல்லாத போதும் நீ தான் என் கூட இருந்த. அதனால தான் சொல்கிறேன், இப்போ நீ உன்னோட வேர்ஸ்ட் டைமில் இருந்தாலும் நான் உன் கூட இருப்பேன். எந்த நிலையாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் எனக்கு இந்த உன் எக்ஸிஸ்டன்ஸும் குழந்தை எக்ஸிஸ்டன்ஸும் நான் வந்து அதை வந்து இது பண்ணவே இல்லைன்னு நீ சொன்னல, அப்படியே நெஞ்சில் கத்தி இறக்கின மாதிரி இருந்தது. நீங்கள் 2 பேர் மட்டும்தாண்டி என் உலகம். நீங்கள் 2 பேர் தான், எனக்கு வேறு யார் இருக்கா சொல்லு? நீ குழந்த, அவ்வளோதான். நீ பிரிஞ்சு இருக்கிறதும் இல்லாமல் அந்த குழந்தைய என்னையும் எப்படி பிரித்து வைக்க உனக்கு மனசு வந்தது? நான் என்னடி அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்? நம்மளோட ஃபேமிலிக்காக தான், அந்த பணத்தில் நம்ம சேவிங்ஸ் வச்சு நம்மளுக்கு தான் யூஸ்ன்ற ஒரு காரணத்துக்காக தான் என் மார்க்கெட் குறையக்கூடாதுன்னு நான் நினச்சேன். ஆனால் அதுவே என் ஃபேமிலியை பிரிக்கின்றது போது எனக்கு அது தேவையில்லைன்னு தோணுச்சு. அதனால தான் ஏஜென்சி கிட்டே நான் எப்போது கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ண சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. இங்கே உங்களுக்கு கண்ணே கலங்குது ஜிமின் வந்து பேசுகிறதெல்லாம் பார்த்து. நீங்கள் சாரி ஜிமின், நான் கூட நீ எங்களை பற்றி யோசிக்கவே இல்லை அப்படின்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் என்னது திருப்பி சொல்லு, உன் வாயிலந்தா சாரியெல்லாம் வருது? ஓ மை காட், தெரிஞ்சிருந்தா ஃபோனில் ரெக்கார்டாச்சும் பண்ணி வச்சுருப்பேன் வயன், கேட்டு பார்த்துருப்பேன். ஏன்னா உலகத்தில் 7 அதிசயங்கள் இருக்குல்ல, 8வது அதிசயமாக இது ஒன்றா வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாரு. நீங்கள் ரொம்ப ஓவராக பண்ணாத, சொல்லும் போதே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவர் சரி ஆனால் எனக்கு சாரியெல்லாம் வேணாம் அப்படின்றாரு. நீங்கள் வேற என்ன வேணும்? உன்ன மாதிரி சோயா இருக்கா? உன்னை மாதிரி ஒரு குட்டி வேர்ஷன் சோயா இருக்கா? என்ன மாதிரி ஒரு குட்டி வேர்ஷன் வேணாமா? அதுக்கு கொஞ்சம் ஒத்துழைச்சின்னா அடுத்து என்னோடய குட்டி வேர்ஷன் ஒன்று ரெடி பண்ணிவிடுவேன், கொஞ்சம் கேப்பை கொடுத்தீங்கன்னா அப்படின்னு கேட்குறாரு. நீ எல்லாம் திருந்தாத ஜென்மம்,
என்ன பண்ணாலும் உன்னையெல்லாம் திருத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி பார்த்துட்ருக்கீங்க ஜிமினை. அவர் உன்னெல்லாம் அன்னைக்கு முதுகு தேய்ச்சி விடு, மசாஜ் பண்ணி விடுன்னு சொன்ன தெரியுமா, அன்றைக்கே வச்சு செஞ்சுருக்கணும்டி. அன்றைக்கி சரி போனா போது, நான் வேறு பொம்பளை கட்டப்பில் இருந்தேன், அதனால் கம்முன்னு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. நீங்கள் உனக்கு ஒன்று தெரியுமா, என் சித்தப்பா உனக்கு ரூட் விட்டுட்டு இருந்தாருடா அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் என்னடி சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு. அவர் உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா, உனக்கு பிள்ளைங்க இருக்கா அப்படியெல்லாம் கேட்டார் தெரியுமா. இந்த ஜெமிமா ஆண்டிக்கெல்லாம் என்ன சொந்தக்காரங்க எத்தனை பேர் இருக்காங்க எல்லாம் என்கிட்ட கேட்டார். எனக்கு அப்போவே தெரிஞ்சிச்சதோ ரூட் விடுறாரு போல அந்த மனுஷன் உனக்குன்ட்டு. ஆனால் சத்தியமாக சொல்லவா, பக்காவாக பொண்ணு மாதிரியே இருந்தடா. என்னாலே அடலாம் கண்டுபிடிக்க முடியல. யாரா உனக்கு அந்த மாதிரி மேக்கப்லாம் போட்டு விட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவர் என்னோடய மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ணன் தான் போட்டு விட்டாரு, செம்மையாக பண்ணியிருக்காருல அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அந்த மேக்கப்பை பற்றி வியந்து பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் அதுக்கப்புறம் ஜிமின்னு ஆனால் நீ எல்லாம் என்ன தான் 10 வருஷம் என்ன லவ் பண்ணியோம், என் பொண்ணு கண்டுபிடிச்சிட்டாடி. அவள் கிட்ட தானே இருந்தேன், அவன் என் வாசனையை வச்சு கண்டுபிடிச்சிட்டா. அப்போவே புரிஞ்சிருச்சு யாருக்கு, உனக்கு லவ் ஜாஸ்தியா என் பொண்ணுக்கு லவ் ஜாஸ்தியா, நீ அவன் பொண்ணுக்கு தாண்டி என் மேலே லவ் ஜாஸ்தி அப்படின்றாரு. நீங்கள் டே ரொம்ப பொண்ணுன்னாத, பகல்லலாம் நீ உன் பொண்ணு கூட ஜாலியாக விளையாண்டுட்டு டைம் ஓட்டிடுவேன், நைட்டு என்கிட்ட தான் வரணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு சரி ஓகே இப்போ என்னெல்லாம் சொன்னேன்னா அதெல்லாம் இது பண்ணிவிடு, விடு அப்படின்றாரு. ஏன்னா மனுஷனுக்கு நைட்டு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இது இப்போ அப்படியே உங்களுக்குள்ளே போயிட்டுருக்கு, லைக் ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் ரொம்ப நாள் சேர்த்து வச்சு இது நடந்துச்சு அது நடந்துச்சுன்னு எல்லாம் பேசிட்டு ஜாலியாக இருக்கீங்க. ஜிமின் போதும்டி பேசுனது, அன்னைக்கு மசாஜ் பண்ணி விட சொன்னல, அந்த மாதிரி வேணா நான் இப்போ பண்ணிவிடவா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் டே வேணாம், நீ மசாஜ் பண்ணுறன்ற பேரில் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அன்றைக்கே எனக்கு டவுட் வந்தது, என்னடா கை எங்கெங்கேயோ கீழெல்லாம் இறங்குதேன்னு. நான் சரி பொம்பளை எதுவும் நினச்சிக்க கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் நீ இவ்வளோ கேப் மாதிரியாவே இருப்பேன்னு எனக்கு என்ன தெரியும், தான் ஸ்டான்ஸ்ன்னு சொல்லிட்டு நீ நல்லா பண்ணல அன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவர் அப்படிலாம் இல்லை, உதவி தான் செஞ்சேன், உதவி பண்ணுறதுக்கு கூட இங்கே காலமே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நீங்கள் ஆனால் நான் கூட ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் என்ன நீ மிஸ் பண்ணியா, நம்புகிற மாதிரியே இல்லையேடி அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அந்த மேகசினில் அந்த 4th பேஜில் ஷர்ட்லெஸ்ஸாக ஒரு போஸ் கொடுத்துருந்தல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீ இழுக்கிறீங்க. அவர் ஆமாம், அதுக்கு அது அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது எனக்குமே தோணுச்சு. என்ன தோணுச்சு அம்மனிக்கு அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் தோணுச்சு லைக் நீ குளிச்சுட்டு டவல் மட்டும் கட்டிட்டு வருவல்ல, அந்த பிக்கில் இருக்கிற மாதிரியே அதில் இமேஜின் பண்ணி பார்த்தேன், ரொம்ப மிஸ் பண்ணேன். நடுவில் ஃபோன் பண்ணி உன்னை கூப்பிடலான்லாம் கூட நினச்சேன், அப்புறம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு விட்டுட்டேன். ஏண்டி கூப்பிட்டுருக்க வேண்டியதானடி, நான் புருஷன் தானே அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் புருஷன்தான் தோணுச்சு, அதனால தான் கூப்பிடலான்னு இருந்தேன், ஆனால் அதுக்கப்புறம் என் ஈகோ இருக்கே அப்படின்னு நீங்களே சொல்கிறீங்க. அவர் ஒன்றை அழிக்கிறது உன் ஈகோ தான், அன்றைக்கே கூப்பிட்டுருந்தீங்கன்னா அன்றைக்கே எல்லாம் மேட்ரு சால்வ் ஆகிருக்கும் தெரியுமா அப்படின்றாரு. நீங்கள் அது என்னமோ உண்மைதான், சரி இப்போ என்ன உனக்கு என்ன ஷர்ட்லெஸ்ஸாக பார்க்கணுமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் நான் அப்படி சொல்லலை, அன்றைக்கி தோணுச்சுன்னு சொன்னேன், அதுக்குன்னு நான் உன்னை இப்போ ஷர்ட்லெஸ்ஸாக பார்க்கணுன்னுலாம் சொல்ல, அப்போ பார்க்க வேண்டாமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடு, நான் சோயா கிட்ட போகிறேன் அப்படின்னு நீங்கள் எந்திரிக்கிறீங்க. அவர் உங்களை திருப்பி புஷ் பண்ணிவிட்டு அவர் ஷர்ட் பட்டன் உங்களை பார்த்துட்டே ஸ்மோக் பண்ணிவிட்டு ஒன்றா கழட்டுறாரு. நீங்கள் இல்லை வேணாம் ஜெமின், அதெல்லாம் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே அவர் ஃபுல் ஷர்ட்டை கழட்டி தூக்கி போட்டார். உங்க முன்னாடி ஷர்ட்லெஸ்ஸாக நின்றுட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே அவர் பேர் பாடியை தான் பார்த்துட்ருக்கீங்க. என்னடி என்ன ஆஃப் ஆயிட்ட அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லையே,
நான் நல்லா தான் இருக்கேன். ஏய், மூஞ்சிலே தெரியுது. ஏண்டி 10 வருஷத்தில் என்கிட்ட ஒரு வாட்டி கூட நீ சொன்னதே இல்லையேடி என்னை பேர் பேர்டையாக பார்க்குறது உனக்கு பிடிக்கும்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் இதெல்லாம் சொல்லி தான் தெரியணுமா? ஏன் 10 வருஷமாக நீ தானே என்ன லவ் பண்ண, உனக்கே தெரிய வேணாம் எனக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர் கரெக்டு தான், சரி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு காமிச்சிட்டு இங்கே பாரு அங்கே பாருன்னு காமிச்சிட்ருக்காரு. நீங்களும் வெக்கமே இல்லாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. டப்புடி என்ன பண்ண நினச்சாருன்னோ தெரியல, உங்கள் கையெடுத்து அவரோட செஸ்ட்லேயே வச்சுட்டாரு. நீங்கள் கையை எடுக்கவும் இல்லை, என்ன பண்ணுறதுனே தெரியல. நீங்களும் அவர் வச்ச போக்கில் அப்படியே வச்சுட்ருக்கீங்க. அவர் வச்சுட்டு அவர் பாடி மேலே அவர் உங்கள் கையை வச்சுட்டு அவரே இது வச்சு தடவிட்டுருக்காரு. நீங்கள் டே வேணாண்டா அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் இப்போ என்ன அதான் தெரிஞ்சிச்சுல்ல, அப்புறம் என்னடி உனக்கு இப்போ சும்மா என்ன இப்போ உனக்கு டைவர்ஸ் வேணும்னு வந்து என்கிட்ட உயிரை வாங்க போறியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் இல்லை ஜிமின்னு வேணாம், நான் ஏற்கனவே வெறியில் இருக்கேன், அப்புறம் பிடிச்சி நான் அங்கங்கே கடிச்சு வச்சிட்டேன்னா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவர் பண்ணிக்கோடி, நானும் அதை தான் எதிர்பார்க்குறேன் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் நீங்கள் சும்மா இல்லை, நீங்கள் அவர் மேலே அப்படியே ஒவ்வொரு உட்காந்துக்கிறீங்க. அவர் இதை நான் எதிர்பார்க்கலையே, வைல்டு பொண்டாட்டி இஸ் கம்மிங் அவுட் அப்படின்றாரு. நீங்களும் அவனுக்கு அந்த பொம்பளை கூட உன்னை சேர்த்து வச்சு இப்படியெல்லாம் எழுதுனாங்க, நீயும் அந்த பொண்ணை அப்படியே போயிட்டு அவள் தோல் மேலே கை போட்டு நின்றுட்டு இருந்தால, இந்த தோலில் தானே கை போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நறுக்குன்னு கடிக்கிறீங்க. அவர் வலிக்குதுடி அப்படின்னு சிரிக்கிறாரு. நீங்கள் வலிக்கட்டும், நல்லா வலிக்கட்டும், இந்த கை தானே போட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு அவரை கடிச்சு வைக்கிறீங்க அங்கே. அவர் ஊடு கற்றுனாலும் மனசை ஜாலியாக என்ஜாய் பண்ணிருக்காரு. ஸோ இப்படியே போயிட்டே இருக்கவும் சரி போதும் கடிச்சது, என்ன நான் உன்னை ஷர்ட்லெஸ்ஸாக நீ என்ன ஷர்ட்லெஸ்ஸாக பார்த்த, நான் உன்னை பார்க்க வேணாம் அப்படின்றாரு. நீங்கள் அதெல்லாம் உன்னை பார்க்க வேணாம், நான் பார்த்தா போதும் அப்படின்ட்டு நீங்கள் பாட்டு இருக்கீங்க. அவர் அதெல்லாம் கிடையாது, நானும் பார்க்கணும் கழட்டு அப்படின்றாரு. நீங்கள் என்ன சும்மா நீ தான் தள்ளு, நான் சாப்பாடு கொடுக்கணும், நான் அதெல்லாம் மேடிக்கிட்ட அப்போவே கொடுக்குறேன்னு கொடுக்க சொல்லிட்டேன். அவள் சாப்பிட்டு இந்நேரம் டியூஷன் கூட விளையாண்டுருப்பா, தேவையில்லாமல் இப்போ நீ அவ்வளோ இன்வால்வ் பண்ணி இந்த மூமெண்ட்டை கலைக்கணும்னு மட்டும் பார்க்காத, கழட்டு அப்படின்றாரு. நீங்கள் ரொம்ப பண்ணாதடா, நம்ம பேசி தீர்த்து இப்போ தானே அவனை உடனே அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்ற சொல்கிறீங்க. அவர் கழட்டுறியா இல்லை நான் கழட்டி தூக்கி போடவா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஏன்டா அப்படின்றீங்க. கழட்டுடி, சும்மா அப்படியே என்னமோ பார்த்ததே இல்லாத மாதிரி, கல்யாணத்துக்கு முன்னே அத்தனை வாட்டி பார்த்தாச்சு, கல்யாணத்துக்கு அப்புறம் அவ்வளோ வாட்டி பார்த்தாச்சு, என்னமோ அதை காமிச்சதே இல்லாத மாதிரி கழட்டு அப்படின்றாரு. நீங்கள் இருந்தாலும் ரொம்ப அசிங்கப்படுத்துறடா நீ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அவர் டைம் வேஸ்ட் பண்ணாதடி, எனக்கு டைம் இல்லை, கழட்டு சீக்கிரம் அப்படின்றாரு. நீங்கள் எசிடேட் பண்ணிட்டு அப்படியே இருக்கீங்க. அவர் இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாதுன்னு அவர் உங்களுக்கு கீழே போட்டு திருப்பியும் பட்டுன்னு உங்கள் பட்டனெல்லாம் கழட்டுறாரு. நீங்கள் உங்களுக்கு ரொம்ப சையாக இருக்குது. என்ன தான் சிம்மின் வந்து உங்கள் லவ்வராக இருந்திருந்தாலும் உங்கள் ஹஸ்பண்டாக இருந்திருந்தாலும் உங்களுக்கு ஒரு பொண்ணாக இருந்தால் இருக்கும்ல, அந்த செய்யலாம் இருக்குது. நீங்கள் அப்படியே கழட்டுற ரிமூவ் பண்ணுறது தான் பார்த்துட்டே இருக்கீங்க. மனசை பண்ணிவிட்டு இப்போ ஆசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. உங்கள் செஸ்ட்டில், உங்களோட லிப்ஸில், உங்கள் கழுத்தில், எல்லா இடத்துலையும் கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. எப்பா நீ கொடுத்த தண்டனை இருக்கு பாரு. அதுவும் இல்லாமல் அந்த புறம்போக்கு அவன் உன்னை தொட்டான்ல, எங்கெங்கெல்லாம் தொட்டான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் அவன் ஒன்றும் பண்ணல, அதுக்கு முன்னாடி நீ வந்துட்டடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஏதாவது பண்ணியிருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. நீங்கள் அவர் டென்ஷனை குறைக்கிறதுக்காக அவர் பின்னாடி அப்படியே அவரோட மண்டை மேலே கையை வச்சு அவர் கிட்ட இழுத்து அப்படியே நீங்கள் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஜிமினுக்கு இதுக்கு மேலே கண்ட்ரோல் இல்லை, லூஸ் பண்ணிட்டாரு. செம்ம ஃபோர்ஸாக அவங்களை கிஸ் பண்ணிகிட்ருக்காரு மனுஷன். அவ்வளோ ஃபோர்ஸ் உங்களுக்கு தெரியுது, அந்த பொசசிவ்னஸ் அந்த கிஸ்லேயே தெரியுது. அவ்வளோ ஃபோர்ஸாக கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே மேக் அவுட்டுக்கு உங்களுக்குள்ளே அப்படியே எடுத்துகிட்டு போகிறாரு. நீங்களும் ஃப்ளோவில், பிகாஸ் ஜிமின் ரொம்ப டென்ஷனாக இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுது. ஸோ ஃப்ளோவில் அப்படியே நீங்களும் போயிட்டு ஜிமினுக்கு அப்படியே வந்து நீங்களும் ஜிமினும் மேக் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. ஸோ எங்கள் பாட்டு விளாண்டுட்டு அது பாட்டு தூங்கிடுது. ஸோ அப்படியே
டைம் பாஸ் ஆகி போகுது. நீங்கள் தான் ஜிமின் மேலே படுத்துட்டு யோசிச்சுட்ருக்கீங்க. அடுத்து உங்கள் லைஃப்பில் என்ன நடக்க போகுது, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு, ஜோயாக்கு என்னெல்லாம் பண்ணணும்லாம் நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. ஜிமினும் அப்படியே உங்களோட ஹேர் அப்படியே வந்து தடவி விட்டு அவரும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் அப்படியே கேட்டுட்ருக்காரு. ஸோ இதை இப்படி பேசி சால்வ் பண்ண வேண்டிய மேட்ரு தான். பட் தேவையே இல்லாமல் அந்த டிவோர்ஸ் அண்ட் சினாரியோஸ்லாம் வந்து தேவையில்லாமல் நீங்கள் பண்ணியிருப்பீங்க உங்கள் ஈகோனால். ஸோ இப்படியே போயிட்டுருக்கவும் ஜிமின் ஒரு நாள் உங்கள் 2 பேரையும், உங்களையும் ஜோயாவையும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், நீ ரெடியாக இரு அப்படி சொல்லி சொல்கிறாரு. நீங்களும் ஒரு வெஸ்டர்ன் வேர் மாதிரி ஒரு லாங் ஸ்லீவ் ட்ரெஸ் போட்டு ஜோயாவையும் அழகாக க்யூட்டாக ரெடி பண்ணி விட்டுறீங்க. ஜிமின் வந்து உங்களை பிக்கப் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாம் ஜாலியாக பேசிவிட்டு அப்படியே காரில் போகிறீங்க. போனால் அங்கே திடீர்னு கொஞ்சம் தூரம் போனோடனே உங்களுக்கு ரெகக்னைஸ் ஆகுது இது என்ன பிளேஸுன்னு. பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு அவார்ட் ஷோ மாதிரி இருக்குது. நீங்கள் ஜிமினை பார்க்குறீங்க, எதுக்கு எங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவர் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கூப்பிட்டு போயிட்டு அந்த ரெட் கார்பெட் அந்த இது போட்டிருப்பாங்கள்ல, அங்கே ஜிமின் வந்து கார் அங்கே இறங்கிட்டு அவங்க கார் பார்க் பண்ண சொல்லிவிட்டு கீயை கொடுத்துட்டு ஜிமின் உங்களை சோயாவை கையில் தூக்கிக்கிறாரு. உங்களை வேஸ்ட் கிட்ட கையை வச்சுட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. போனால் அங்கே எல்லோரும் ஃபோட்டோ கிளிக் பண்ணுறாங்க, ப்ரெஸ் இருக்குது, மீடியா இருக்குது, எல்லோரும் முன்னாடி கூட்டிகிட்டு போகிறாரு. உங்களுக்கு ஒன்றும் புரியலடி, என்னடா பண்ணுற அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர் வாடி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. போயிட்டுருக்கும் போதே அங்கே ப்ரெஸ் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. அங்கே ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்க சொல்கிறாங்க. அவங்க 3 பேரும். ஜோயாவுக்கு ஒன்றும் தெரியல, அது பாட்டு சிரிச்சுட்டு அவங்க அப்பாவை பார்த்துட்டு இருக்கு. நீங்கள் தான் என்ன பண்ணுறான் இவன், யாருக்கும் தெரியாது, எதுக்கு இவன் இப்படிலாம் பண்ணுறான்ட்டு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் ஜிமின் நேராக ப்ரெஸ் கிட்டே போகிறாரு. போகும்போது அவங்க நிறைய கொஷின்ஸ்லாம் கேட்கணும், இவர் ஆன்சர் பண்ணுற செஷன் இருக்கும். எடுத்தோன்னே அவங்க கேட்குறது யார் சார் இவங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்குறாங்க. ஹூஸ் ஷீ அப்படின்னு சொல்லிட்டு. ஜிமின் she is my wife and my daughter. அவள் என்னோட டாட்டர். she is Park Wayan and she is Park Saya அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அங்கே இருக்கவங்க எல்லாரும் ஆடுன்ற மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னா ஜிம்னுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு யாருக்கும் தெரியாது. அப்போ கேட்குறாங்க கூட்டத்துலேருந்து, சார் உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா, குழந்தை இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் ஆமாம், நான் சில பல என்னோட பர்சனல் திங்ஸ்னால இதை நான் வெளியே சொல்ல வேண்டாம்னு முடிவெடுத்திருந்தேன், அதனால தான் சொல்லலை. எனக்கு மேரேஜ் ஆகி 5 years ஆகுது. அண்ட் மை டாட்டர் ஷீ இஸ் 4 years now அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இங்கே எல்லாருக்கும் சந்தோஷம் இருக்குது. பட் ஆனால் க்யூட்டாக இருக்குல்ல பேரு, குழந்தை அழகாக இருக்குல்லன்ற மாதிரி எல்லோரும் பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜிமின் அவங்க கேட்குற அந்த லைக் அஃபிஷியல் கொஷின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணிவிட்டு நேராக உங்களை அவார்ட் ஷோக்கு தான் கூப்பிட்டு போகிறாரு. நீங்கள் என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவர் நீ என்ன சொன்ன, உன்னையும் நம்ம பொண்ணையும் எக்ஸிஸ்டன்ஸே இல்லாத மாதிரி நான் நடத்திட்டுருக்கேன் நீ சொன்னல, எனக்கு அது தேவையில்லை வயன். என் லைஃபே நீங்கள் 2 பேர் தான் இருக்கும்போது உங்கள் எக்ஸிஸ்டன்ஸ் இந்த உலகத்துக்கு நான் காட்டணும்னு நினச்சேன், அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 4 கிஸ் பண்ணிட்டு உங்களை உள்ளே அப்படியே கூப்பிட்டு போகிறாரு. உங்களுக்கு கண்ணே கலங்குது. ஐயோ இவனை தேவையில்லாமல் டிவோர்ஸ் என்ன நான் எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டேன்ற மாதிரி. அவரும் அப்புறம் உங்கள் அவார்ட் ஷோக்கு அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ இதோடு நான் இந்த ஸ்டோரியை முடிக்கிறேன்டா. ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உட்காந்து பேசினாலே சரியாயிடும். ஓகேவா? நம்ம தான் வந்து தேவையில்லாமல் ஊதி ஒரு விஷயத்த வந்து பெருசு பண்ணி அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகாமல், அதே மாதிரி சந்தேகம் இதெல்லாம் வந்து எதில் படணுமோ அதில் படணும். ட்ரஸ்ட்டுன்றது ஒன்று இருக்கணும். ஒருத்தர் மேலே ஒருத்தரை லவ் பண்ணுறோம் அப்படின்னா ட்ரஸ்ட்டு கண்டிப்பாக ஒருத்தர் மேலே இருக்கணும். அது லவ்வாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், சிப்ளிங்காக இருக்கட்டும், ட்ரஸ்ட்டு நம்ம ஒருத்தவங்க மேலே வைக்கிறோம் அப்படின்னா அவங்கள முழுமையாக நம்பணும். லைக் ஏன்னா தானான்னு நம்பிகிட்டே இருக்கக்கூடாது. அதே மாதிரி அவங்களும் நம்மளுக்கு ட்ரஸ்ட்டு தராங்கன்னா அந்த ட்ரஸ்ட்டை நம்ம பிரேக் பண்ணாமல் இருக்கணும். அவங்கள சந்தேகப்பட்டு டார்ச்சர் பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் நான் வந்து இந்த ஸ்டோரியில், ஏன்னா ரீசெண்ட் டேஸில் என்னோட 2-3 ஃப்ரெண்டு விஷயங்கள்லாம் நான் வந்து பார்த்துட்ருக்கேன். ட்ரஸ்ட்டு ப்ராப்ளம்லாம் நான் பார்த்துட்ருந்தேன். ஸோ இந்த ஸ்டோரி எனக்கு அது கூட லிங்க் பண்ணி யோசிக்கும் போது இதுதான் இந்த ஸ்டோரியோட மாடலாக இருக்கணுன்றது என்னோட இதுவாக இருந்தது. ட்ரஸ்ட்டுன்றது ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம் 2 இதுலேயும். அண்ட் ஒரு ப்ராப்ளம்னு வந்துச்சுன்னா உட்காந்து பேசினாலே அது சரியாயிடும். நார்மலாக லைக் என்ன ஏதுன்னு அந்த ப்ராப்ளத்தை பற்றி பேசினாலே அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். அது 2 பேர் பக்கத்தில் இருந்தும் அந்த பாயிண்ட்ஸ் வரும். இது நீ பண்ண, அதை நான் பண்ணேன்னு சொல்லும் போது எதுக்காக அதை பண்ணாங்க, லவ் ஒருத்தர் மேலே இருக்க அக்கறைனால அதை பண்ணாங்களா, லவ்னால் பண்ணாங்களா, பொசசிவ்னால் பண்ணாங்களான்றது தெரிய வந்துடும்.
ஸோ எந்த ப்ராப்ளம் வந்தாலும் உட்காந்து பேசி சரி பண்ணுங்க. பேசாமலே அப்படியே அப்படியே விட்டுட்டு போயிடக்கூடாது. ஓகேவா? அது ரொம்ப பெரிய தப்பு. ஸோ அதனால் hope you guys understand what I'm trying to say. ஓகேவா? ஸோ hope you guys like this story. என்னடா ஜிமினுக்கு பொம்பளை வேஷம் போட்டு விட்டேன்னு பார்க்காதீங்க. அது வந்து ஜஸ்ட் ஒரு கண்டென்ட். அது உங்களுக்கே புரியும் எதுக்காக நான் அதை வந்து போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஜிமின் என்னோட பயாஸ். ஸோ அதனால் லைக் நான் ஒரு இமேஜினேஷன் ஸ்டோரி க்ரியேட் பண்ணும்போது இந்த ஸ்டோரி நல்லா இருக்கே இப்படி இருந்தா அப்படின்ற மாதிரினால நான் என்னோட காதல் காவியமாக யோசித்து இந்த ஸ்டோரியை ரெடி பண்ணேன். ஐ ஹோப் இட்ஸ் ஸோ குட் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ hope you guys like it. Keep on supporting the channel. நிறைய ரெக்வஸ்டட் இது பார்த்தேன் நான் போடுறேன்டா ஒன்றா ரெக்வஸ்டட் வீடியோ எல்லாமே கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுவேன். டோன்ட் வரி. ஓகேவா? எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க. ஏன்னா கண்டென்ட் இப்போ தான் ஒன்றா கொஞ்சம் திருப்பி மூலையை நான் கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சிக்கிட்ருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வீக்கெண்டு எனக்கு வீடியோ வருமானு தெரியல. பிகாஸ் இட்ஸ் மை பர்த்டே. அதனால் எனக்கு டைம் கிடைக்குமான்னு தெரியல டப் பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் வந்து 2 வீடியோஸ் கண்டிப்பாக நான் வரும். ஒன்று ஃபேட்டட் டு லவ் பார்ட் 2 கண்டிப்பாக நான் போட்டுடுறேன். ஓகேவா? தேவாங்கோடது. அண்ட் இன்னொரு ஒன் ஷாட் ஏதாச்சும் ஒன்று யாருக்காவது ஒருத்தருக்கு நான் போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஃபேட்டட் டு லவ் முடிச்சதுக்கப்புறம் நான் ஜொங்குக்கு ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். அது இன்னும் சரியாக ஸ்டோரி லைன் செட் ஆகலை. பட் ஆனால் நான் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஓகேவா? ஃபேட்டட் டு லவ் அண்ட் ஒன் ஷாட் நெக்ஸ்ட் வீக்கில் நான் போட்டுடுறேன். வீக்கெண்டு என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் என்னோடய பர்த்டே ஐ வில் பி கோயிங் அவுட். அண்ட் ஆல்சோ பிடிஎஸ் ஆனிவர்சரி லைக் வந்து June 13th அன்றைக்கி பிடிஎஸ் ஆனிவர்சரியில். ஸோ எனக்கு June 14th பர்த்டே. நான் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்றா தான் செலிப்ரேட் பண்ணுவேன். ஸோ அதனால் அந்த 2 நாள் என்கிட்ட வீடியோ எதிர்பார்க்காதீங்க. என்னால் வீடியோ அந்த 2 நாள் எனக்கு தர முடியுமான்னு தெரியல. I'll try. மோஸ்ட்லி நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ hope you guys like it. சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யூ guys. டாடா, பபாய், சராங்கி, டேக் கேர்.